Audio Jungle. இன்றைய சிவயோக சுவாமிகள் அவர்களின் நினைவு பேருரை நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது மாலை வந்தனங்களை தெரிவித்துக் கொண்டு, எமது யாழ்ப்பாண பல்கலைக்கழகமானது தனது பொன்விழா ஆண்டிலே பல்வேறு நிகழ்வுகளையும் ஒழுங்கமைத்து நடாத்தி கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இன்று சிவயோக சுவாமிகள் அவர்களின் நினைவு பேருரை நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. நினைவு பேருரை நிகழ்வை ஆற்றுவதற்காக வைத்திய கலாநிதி ராமநாதன் லம்போதரன் அவர்கள், ஸ்தாபகர் சைவ சித்தாந்த பீடம் கனடா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக என வரவேற்றுக் கொண்டு, முதலாவதாக மங்கள விளக்கேற்றும் வைபவம் இடம்பெறும். மங்கள விளக்கேற்றி நிகழ்வை ஆரம்பித்து வைக்குமாறு எமது பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சர்க்குணராஜா ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து மங்கள விளக்கேற்றி வைக்குமாறு எமது இந்து கற்கைகள் பீடத்தின் பீடாதிபதி சிவஸ்ரீ பத்மநாபன் ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். பீடாதிபதி அவர்களை தொடர்ந்து மங்கள விளக்கேற்றி வைக்குமாறு எமது அன்பான அழைப்பு ஏற்று இங்கே வருகை தந்திருக்கும் எமது நினைவு சொற்பொழிவை ஆற்ற வந்திருக்கும் வைத்திய கலாநிதி ராமநாதன் லம்போதரன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மங்கள விளக்கேற்றி வைத்த அனைவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, துணைவேந்தர் அவர்களே, இந்து கற்கைகள் பீடத்தின் பீடாதிபதி அவர்களே, எமது அன்பான அழைப்பை ஏற்று இன்றைய நினைவு பேருரை நிகழ்வை நினைவுப்புரை ஆற்ற வந்திருக்கும் வைத்திய கலாநிதி ராமநாதன் லம்போதரன் அவர்களே, மற்றும் முன்னாள் துணைவேந்தர்களே, பீடாதிபதிகளே, எமது பல்கலைக்கழகத்தின் துறை தலைவர்களே, மாணவர்களே மற்றும் ஆர்வலர்களே அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக என வரவேற்றுக் கொண்டு, எமது பல்கலைக்கழகமானது தமிழுக்கும் சைவத்திற்கும் மற்றும் பல்வேறு துறைகளிலும் அளப்பெரிய சேவையாற்றியவர்களின் நினைவு கூறும் முகமாகவும் அவர்களை கௌரவிக்கும் முகமாகவும் நினைவு பேருரைகளை ஆண்டுதோறும் நடாத்தி வருகிறது. அந்த வகையிலே இன்று ஈழத்து சித்தர் சிவயோக சுவாமிகள் அவர்களின் நினைவு பேருரை நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. இந்நிகழ்வில் நினைவு பேருரை ஆற்றுவதற்காக கனடாவிலிருந்து எமது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தின் மாணவராக இருந்தவர் வைத்திய கலாநிதி ராமநாதன் லம்போதரன் அவர்கள். இவர் கனடாவின் சைவ சித்தாந்த பீடத்தின் ஸ்தாபகராகவும் மற்றும் சர்வதேச மருத்துவ சுகாதார நிறுவனத்தின் பணிப்பாளராகவும் இருந்து வருகிறார். அந்த வகையிலே அவரையும் வரவேற்றுக் கொண்டு, இன்றைய நினைவு பேருரை நிகழ்வின் அறிமுக உரையையும் வாழ்த்துரையையும் வழங்கி வைக்குமாறு எமது பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சர்க்குணராஜா ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். போற்றியோம் நம சிவாய, புயங்கனே மயங்குகின்றேன். போற்றியோம் நமச்சிவாய, புகலிடம் பிரிதில்லை. போற்றியோ நமச்சிவாய, புறமென்னை போக்கல் அண்டாய். போற்றியோ நமச்சிவாய, புகலிடம் பிரிதில்லை. போற்றியோ நமச்சிவாய, சய போற்றி போற்றி. நாங்கள் மாரளியில் திருவாசகம் பாடுவதாக எங்களுக்கு ஒரு வளமை. ஸோ இந்த நமசிவாய இந்த ஒரு முடிச்சு கட்டு எங்கள் எல்லா வினைகளையும் தீர்க்க வல்லது. ஸோ அந்த தீர்க்க வேண்டி எங்களுக்கு அருள் புரிந்த நிமித்தம் எங்களுடைய மாவட்டப்புறத்திலே ஈழத்து சித்தர் மரபில் சிவத்தொண்டராக திகழ்வர் சிவயோக சுவாமிகள் ஆவார். இவரது சிந்தனை தாங்கிய 6வது நினைவு பேருரைக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். யாழ்ப்பாணத்து மாவட்டப்புறத்தில் அம்பலவாணன் செல்லாட்சியம்மை தம்பதியினருக்கு 29ஆம் தேதி
வைகாசி மாதம் 1872 ஆண்டு அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்தவரே சிவயோக சுவாமிகள் ஆவார். இவர் தன்னைத்தானே உணரும் பக்குவமுடையவராக காணப்பட்டார். செல்லப்பா சுவாமிகளின் வழிநடத்தலில் யோக நிஷ்டையில் ஆழ்ந்து தியானிக்கக்கூடியவராக பயிற்றுவிக்கப்பட்டார். நல்லூர் தேரடியை நிட்டை கூடும் இடமாக கொண்டு செல்லப்பா சுவாமியாக குருவாக கொண்டு பல அபியாசங்களை செய்து தனது துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு ஒரு ஸ்டோர் கீப்பராக இருந்தவர் ஒரு சிவத்தொண்டராக திகழ்ந்தார். சிவயோக சுவாமிகளது சிந்தனைகள் நச்சிந்தனைகள் என போற்றப்படுகின்றன. முக்காலத்தை உணரும் பாங்கும் ஆத்மீய ஈர்ப்பினாலும் இவரை நாடி வந்த சீடர்கள் பலர். அச்சீடர்களது செயற்பாடுகளும் தன்னலம் கருதாத செயற்பாடுகளாய் அமைந்தன. நான் யோகசுவாமியை மிஸ் பண்ணியிருக்கிறேன். என்னை மாமா தரிசிச்சிருவார். நான் செல்லத்துறை சுவாமியோடு நல்ல வடிவாக பழகியிருக்கிறேன். அவ்வியந்த சிந்தனைக்கு சிவத்தொண்டன் நிலையம் தக்க எடுத்த காட்டாகும். சிவயோக சுவாமிகள் தான் பெற்ற ஞான வித்தியை நாடெங்கும் பரப்புவதற்காக சீடர்களை பெற்றிருந்தார். மார்க்கண்ட சுவாமிகள், செல்லத்திர சுவாமிகள், சந்த சுவாமிகள், சுப்பிரமணிய சுவாமிகள், ஹவாயாதீனம், இங்கே ரிஷி தொண்டன் ஆன்சர் இருக்கிறேன், ஜெர்மன் சுவாமிகள், பெரி நரிக்குட்டி சுவாமிகள் ஆஸ்திரேலியா, ஜெர்மன் சுவாமிகள் கௌரிபாலா, விநாயகமூர்த்தி ஆசிரியர் எப்போதும் அவருடைய மகன் முரளியும் விநாயகமூர்த்தி சார் தான் அந்த சிவத்தொண்டனை இயக்கி கொண்டிருக்கிறார்கள். வினாசி தம்பியா வினாசி தம்பி சார் பட்டிகளோ சிவத்தொண்டன் இடத்தை செல்லத்துறை சுவாமியோடு சேர்ந்து இயக்கிய ஒரு ஆசிரியர் திருத்தம்ம புத்தகத்தில் விநாயகமூர்த்தி சுவாமி என்று. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தால் முன்னெடுக்கப்படும் 6வது நினைவு பேருரை சைவ சித்தாந்த சிந்தனையும் சைவ வாழ்வும் வாழ்ந்து வரும் வைத்திய கலாநிதி ராமநாதன் லம்போதரன் அவர்களால் நிகழ்த்தப்படுகின்றமை மிகவும் முக்கியத்துவம் உடையது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பொன்விழா ஆண்டில் இந்து கற்கள் பீடத்தினால் ஒழுங்கமைக்கப்படும் இவ் நினைவு பேருரையினை ஆற்றுபவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீட வைத்திய பட்டதாரி ஆவார். இவர் யாழ்ப்பாணத்து வட்டுக்கோட்டையில் சைவ மரபு வலுவாது வாழ்ந்து தற்போது கனடா நாட்டில் வசித்து வருகிறார். இவரது சைவ மரபு தலைத்தோங்க கனடாவில் சைவ சித்தாந்த பீடத்தை உருவாக்கி செயலாற்றி வருகின்றார். யோக சுவாமிகளின் நற்சிந்தனைகள் திருமுறைகள் பற்றி தமது ஆத்மீக நாட்டம் கொண்டு பாராயண நிகழ்த்தி வருபவர் வைத்திய கலாநிதி லம்போதரன் அவர்கள். சமூக வலைத்தளங்களில் சமூக நலன் கருதி வினாவிடையாக சைவ சித்தாந்த உண்மைகளையும் உட்பொருளையும் விளக்கி உரையாற்றும் துடிப்புள்ள செயல் வீரராக திகழ்கின்றார். இவர் ஸ்ரீலஸ்ரீ ஆர்மோனாவலர் மரபை அடியொற்றி வாழ்பவர். கனடா நாட்டில் சைவமும் தமிழும் வெளிர வேண்டும் என தமது பணிகளை பயன்கருதாது ஆற்றி வருகின்றார். இவரது சமூக தத்துவ நோக்கில் இன்று சமூக தத்துவ நோக்கில் சிவயோக சுவாமிகளின் ஆன்மீக தளம் என்னும் கருப்பொருளில் உரையாற்றுகின்றார். The socio-religious and philosophical perspectives in the spiritual realm of சிவயோக சுவாமிகள். சிவயோக சுவாமிகளின் மகா சமாதி தினத்தையொட்டி இந்த நினைவு பேருரை அவருடைய குருபூச நட்சத்திரமாகிய ஆயிரிய நட்சத்திரத்தில் இன்று நிகழ்த்தப்படுகின்றது. டாக்டர் லம்போதரன்
was born and raised in Vattakote, a village in Jaffna district of Sri Lanka. I had to read this because he got so many third stars and things like that. I had to read it. He completed his primary education in Trinyana Sambandha Vyalachi, the secondary education in Jaffna College, Vattakote. In 1991, he graduated with medical degree from the University of Jaffna. How many years it took, sir? Medical degree, how many years it took? Actually 5 years, it took more than 7 years for us. Yeah. 7 years. So you understand the what time. After working in Colombo post-graduation, Dr. Lambodharan moved to New Zealand in 1994, where he excelled in medical career. In 2002, he migrated to Canada, where he has since been practicing as a family physician alongside with his wife. Your children also doctors, no? How many of them? 3 of them, 2 of them are doctors, one other medical student. Yeah. All 3 kids, 2 of them are doctors and others is a medical student. I update your things also. After working, Dr. Lambodharan's spiritual journey began at the age of 16 when he received his initiation, Sivadiksha, from Puttur Vaithiswara Kurukal at the age of 16. He further advanced his Sivadiksha and Siva Puja under the guidance of Sunnagam Somaskanda Kurukal in Canada. He was personally instructed in Saiva Siddhanta by Professor Shanmugavel Ayya of the Thiruvadurai Adinam. In 2005, he received his higher Tirthas and advanced instruction from his Nana Guru Sidambaram Krishnamurti Ayya of the Kovai Puttur Sivakudil tradition. Since then, he has dedicated his life to sharing the wisdom of Saiva Siddhanta through his writings, teachings, speeches, and discussions both in Canada and internationally, following the direction of his Guru. Dr. Lambodharan hails from the lineage of Saiva scholars. His grandfather was a renowned Saiva Siddhanta scholar and former president of the Saiva Paribalana Sabha in Jaffna. He also presided over the Saiva Siddhanta conference organized by the Saiva Siddhanta Maha Samayam, now Saiva Siddhanta Peravai in Chennai in 1953. His grandpa. What's the name of your grandpa, sir? Nalingam. Dr. Lambodharan is the founder of the Saiva Siddhanta Peedam in Canada and its international wing, Knowing Our Roots. Both organizations are committed to bringing the ancient wisdom of Saiva Siddhanta, the pinnacle of Dravidian intellect, to the modern world. He achieves this by training youth teachers, by conducting classes for children and youth, organizing satsang meeting, hosting interactive discussions, and facilitating study circles to explore Upanishads, Saiva Siddhanta, the sacred Tirumurai, and Nachindane of Yoga, Siva Yoga Swamigal. Dr. Lambodharan has produced over 1,000 YouTube videos, authored numerous articles, and hosted radio and television shows. His published works include Sivaprana of Tiruvasagam, The Essence of Salvation, Return of
Sivagamas, the Saiva Renaissance, the spiritual questions with meaningful answers, the rejoinder of the criticism on Armo Navalar, Saiva Vinavidai of Armo Navalar with extensive explanatory notes. His increased commentary on Saiva Siddhanta is awaiting publication. Dr. Lambodharan is also co-founder. Suvangu is not here. We get a lot of money from his charity organization, the medical. Dr. Lambodharan is also co-founder and the former president of International Medical Health Organization Canada, IMHO. They conduct so many, support our program in the community medicine and related research. A charity performing significant work in Sri Lanka, IMHO. Today only I know, I am being told about IMHO many times, but you are a co-founder. Thank you, sir. He is the founder of Toronto Tamil Changam and also co-founder and former board member of Tamil Community Center Project of Toronto. He conducts daily Zoom classes and meetings, and his activities can be accessed via social media, and his website is given. So very illustrious engagement. So Sivanadiyara Kanman, Sivanadiye Sindhikum Tiruppirik Sivanyan. Madane Aramakum Pangilungiyan. Umela Kalanyanam. Uran circle at a part of them Parnangal. When the manifestation is Theresijigan. Now the podium is for you, sir. Thank you. மதிப்பிற்குரிய யாழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சர்க்குணராஜ் அவர்கள், மதிப்பிற்குரிய இந்து கற்கைகள் பீடாதிபதி பத்மநாப சர்மா அவர்கள், தமிழ் துறை பீடாதிபதி பாலசுந்தரம் பிள்ளை அவர்கள், மேனாள் பேராசிரியர் சண்முகதாசி அவர்கள், ஆன்மீகத்துறையிலே அரும்பணியாற்றி வருகின்ற ரிஷி தொண்டநாதன் அவர்கள், மரவன் பிரபு சச்சிதானந்தன் அவர்கள், மற்றும் இங்கு கூடியிருக்கின்ற பீடாதிபதிகள், பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள், பல்கலைக்கழக உத்தியோகத்தர்கள், நண்பர்கள், ஆன்மீக ஆர்வலர்கள், அடியார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் குறித்தார்கள். ஓசை பெற்றுயர் பாட்கடல் உற்றொரு பூசை முட்டவும் நக்குபுக்கென ஆசை பெற்றி அறையலுற்றேன் மற்றைய காசியில் கொட்டத்து ராமன் கதையரோ. இது இராமாயணத்திலே கம்பர் சொல்லுகின்றார். பாட்கடலை முழுவதையும் தன்னுடைய நாவினாலே நக்கி அறிந்து விடலாம் என்று ஒரு பூனை முயல்வது போல நான் இந்த ராமனுடைய கதையை சொல்ல விளைகின்றேன் என்று. இன்றைக்கு சிவயோக சுவாமிகளுடைய நினைவு பேருரை ஆற்று வருகின்ற பொழுது இந்த பாடல் எனக்கு முற்றாக பொருந்துகின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். சிவயோக சுவாமிகள் நினைவு பேருக்கு வந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, ஆன்மீக சீலர்கள், மாணவ செல்வங்களே, இந்த நினைவு பேருரை என்பது வெறுமனே ஒருவரை நினைவு கூர்ந்து அவரை மரியாதை செய்கின்ற நிகழ்வு மட்டுமல்ல. இது நம்முடைய வாழ்ந்து மறைந்து போன ஒருவரை அவருடைய வாழ்க்கை, அவருடைய செயல்கள், அவருடைய சொல் அல்லது வாக்கு, அவருடைய எடுத்துக்காட்டுகள், உதாரணங்கள், எக்ஸாம்பிள் மூலமாக மீள கட்டமைத்து உயிரூட்டம் கொடுத்து அவரை அறிந்தும் அறியாமலும், தெரிந்தும் தெரியாமலும், மறந்தும் மறவாமலும் இருக்கின்ற நம்முடைய இன்றைக்கு உள்ள மக்கள் முன்னிலையிலேயே அவரை நிறுத்தி அவரை நாம் இந்த உரையினூடாக அணுக, அறிய, புரியவும் வைத்து, எம்முடன் உறவாட வைத்து, எம்முடன் அவரை ஐக்கியப்படுத்தி அகமயமாக்க என்ற ஒரு முயற்சி தான் இந்த நினைவு பேருரை. இலங்கையிலே இந்த நினைவு பேருரையை யாழ் பல்கலைக்கழகத்திலே வழங்கும்படி என்னை அழைத்தமை எனக்கு பல வகையிலும் உவகையும் பெருமையும் தருகின்றது என்றால் அது மிகையாகாது.
இது தனிப்பட்ட முறையில் எனக்கு 2 வகைகளில் முக்கியத்துவம் தருகின்றது. ஆறுதல் முன் ஐயாவுக்கு என்னுடைய வணக்கம். நான் முதல் வணக்கம் சொல்லுகின்ற பொழுது கவனிக்காமல் விட்டுவிட்டேன். உவகையின் பெருமையும் தருகின்றது 2 வகையிலே. முதலாவது சிவயோக சுவாமிகளுடன் அணுக்க தொடர்பும் ஆசையும் உடைய எனது குடும்ப பாரம்பரியம், தாய் வழி தந்தை வழி 2 வழிகளிலேயும். இரண்டாவதாக இந்த நினைவு பேருடைய ஒழுங்குபடுத்தி நடத்துகின்ற இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மாணவ பாரம்பரியம். நான் இந்த பல்கலைக்கழகத்தில் 84ஆம் ஆண்டிலிருந்து 91ஆம் ஆண்டு வரை மருத்துவ பீடத்தில் கல்வி கற்று உருவான மருத்துவர். இந்த 2 பகுதியினருக்கும் எனது ஆத்மார்த்தமான நன்றி கடனை சமர்ப்பிக்கின்ற ஒரு கிடைத்தற்கரிய பெரும் பேராகவும் நான் இந்த உரையை கருதுகின்றேன். என்னை கருவாக்கி உருவாக்கிய குடும்ப பாரம்பரியம் என்ற சிவயோக சுவாமிகளின் பாரம்பரியத்தையும், என்னை திருவாக்கி மெருகூட்டிய யாழ்ப்பாண பல்கலைக்கழக கல்வி பாரம்பரியத்தையும், இவற்றின் பின்னால் உள்ள பெருமக்களையும் ஒரு சேர வணங்கி இந்த நினைவு பேருரையை அவர்களுக்கு ஆரமாக சார்த்தி அர்ப்பணித்து அவர்களின் நல்லாசியுடன் சமய சமூக தத்துவ நோக்கில் சிவயோக சுவாமிகளின் ஆன்மீக தளம் என்னும் இந்த நினைவு பேருரையை தொடங்குகின்றேன். இந்த தலைப்பிலே எனது உரை இருந்தாலும் நான் சமயத்துறையிலோ சமூகவியலிலோ தத்துவத்துறையிலோ தகசார் கல்வியை கற்றவனோ பட்டங்கள் சான்றிதழ்கள் பெற்றவனோ அல்ல என்பதையும் இத்தால் வெளிப்படுத்திக் கொள்கின்றேன். ஆகவே எனது உரையின் பகுதிகளில் சில பகுதிகளின் வரவிலக்கணம், கட்டமைப்பு, போக்கு போன்றவை இத்துறைகளில் தகசார் அறிஞர்களின் கருத்துக்களோடு பொருந்தாமலும் இருக்கலாம். ஆகவே உரையின் போது அவ்விடங்களில் இந்த சொற்பிரயோகங்களுக்கும் அதுக்குரிய உரிய விளக்கங்களை, இந்த பொருள்களை எவ்வாறு நான் பார்க்கிறேன் என்பதை கூறிக்கொண்டு இந்த உரையை நகர்த்தி செல்லுகின்றேன். யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பிற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறம்மை புணர்வீர் நாமேல் நடவீர் இனியே என்ற கந்தர் நமதி பாடல் நினைந்து கொண்டு நாங்கள் பேசு பொருளுக்குள் நுழைவோம். இந்த பொருளை 40 நிமிடங்களில் இருந்து 50 நிமிடங்களுக்குள்ள சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த மேற்பரப்பில் என்னென்றால் சிவயோக சுவாமிகளுடைய ஆன்மீக தளம் என்பதை பார்க்கின்ற பொழுது நான் 6 பார்வைகளில் அவற்றை அணுகி பார்க்க போகின்றேன். அதற்கு முதல் இந்த ஆன்மா என்றால் என்ன, ஆன்மீகம் என்றால் என்ன, ஆன்மீக தளம் என்றால் என்ன என்பதை பற்றி என்னுடைய புரிதலை பகிர்ந்து கொண்டு அப்பால் செல்லலாம் என்று இருக்கின்றேன். இந்த ஆன்மா என்றால் என்பதற்கு முன்னர் எது ஆன்மா இல்லை என்பது தெரிய வேண்டும். நான் எல்லாம் உயிரியல் துறையிலே படித்தவன், மருத்துவத்துறையிலே படித்தவன். ஆனபடியால் இந்த ஆன்மா என்பது நாங்கள் உயிரியலிலே படிக்கின்றது, பயாலஜியிலே படிக்கின்ற அந்த உயிரினங்களுடைய அலகுகளாக இருக்கின்ற கலங்களில் இருக்கிற உயிர்ப்புத்தன்மை அல்ல. The spirit soul is not the biological life or life force of the cells we study in biology. அது முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒருவருக்கு உயிர் போன பின்னாலும் கூட கொஞ்ச நாளைக்கு உரோமம் வளரும், கொஞ்ச நாளைக்கு நகம் வளரும். அந்த ஈமக்கிரியைகள் செய்பவர்கள் அதெல்லாம் சுத்தம் பண்ணி தான் அதெல்லாம் செய்வார்கள். அதில் அவர்களால் அந்த கலப்பிரிவு நடக்கிறது என்று அப்படின்னால உயிர்ப்பு இருக்கிறதால உயிர் இருக்கிறது என்று சொல்ல முடியாது. The spirit soul is not a biological force. இப்போ இந்த ஆன்மா என்றால் என்ன என்ற கேள்விக்கு இந்த நியாய சாஸ்திரங்களில் 2 வரவிலக்கணம் வைத்திருக்கிறார்கள். ஒன்று சொல்லுவார்கள், எங்கும் வியாபித்தது ஆன்மா, சர்வம் ஆப்னோதி இது ஆன்மா, ஆன்மா எங்கும் வியாபித்தது. சரி, இந்த ஆன்மா என்றால் நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்கள் எல்லாரும் எங்களுடைய உயிரை ஆன்மா என்று சொல்லுகின்றோம், இறைவனையும் ஆன்மா என்று தான் சொல்லுகின்றோம். இப்போ இறைவனை பரமாத்மா என்றால் அந்த உயிரை சீவாத்மா. இது எங்கும் பறந்தது என்பது இறைவனாகிய பரமாத்மாவுக்கு பொருந்தும். இந்த கடவுள் என்ற சொல்லி அப்படித்தான், எல்லாவற்றையும் கடந்து அப்பாலுக்கு அப்பாலாயும் எல்லாவற்றுக்கும் உள்ளாகவும் இருப்பது கடவுள், அவருக்கு பொருந்தும். அது எப்படி எனது உயிர் அல்லது ஆன்மாவுக்கும் பொருந்தும்? அது கேள்வி. இந்த கேள்வியைத்தான் ஆத்ம விசாரம் என்று சொல்லுவார்கள். இந்த ஆத்மா எங்கும் பறந்தது என்பது எங்களுடைய நூல்களிலே சொல்லி இருக்கின்றார். பகவத்கீதையில் 2ஆம் அத்தியாயம் 23ஆம் 24ஆம் வசத்தில் ஆன்மாவை தீயினால் எரிக்க முடியாது, நீரினால் நினைக்க முடியாது, காற்றினால் இழைக்க முடியாது,
வாளினால் வெட்ட முடியாது என்றெல்லாம் சொல்லுகின்ற பொழுது ஒரு வசனம் சொல்லுவார், இது அனாதியானது எங்கும் வியாபகமானது, சர்வ கதை என்று சொல்லி வருகின்றது, எங்கும் வியாபகமானது. அதையே திருப்புகழை சொல்லுவார், பருதி காயில் வாடாது வடவை மூலில் வீகாது பவனம் வீசில் வீழாது செலியாது பரபசூழில் ஆளாது படைகள் மூதில் மாயாது என்று சொல்லுவார். எங்கும் பிறந்த இந்த ஆத்மாவை சொல்லுகின்ற பொழுது இந்த ஆத்மாவுடைய வியாபகத்தை பார்க்கின்றோம். இந்த ஆத்மா எங்கும் வியாபகமானது என்றால் இந்த உயிருக்கு அது எப்படி பொருந்தும் என்று பார்க்கின்றோம். இந்த உயிருக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள அந்த பரமாத்மாவுக்கும் உள்ள தொடர்பு என்ன? இறைவன் எங்கும் பறந்தவன் என்று இருக்கின்றோம், இந்த உயிருக்கும் அந்த இறைவனுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்று பார்த்தால் அதை சைவ சித்தந்தில் சொல்லுவார்கள், தன் கடல் நீர் உப்பு போல. கடல் இருக்கின்றது, இந்த கடலிலே ஒரு வெளி இருக்கின்றது, ஸ்பேஸ். அந்த வெளி எங்கு நீக்கமர நிறைந்து கடல் நீர் இருக்கின்றது, அந்த நீரிலே எங்கு நீக்கமர நிறைந்து உப்பு இருக்கின்றது. இந்த கடல் வெளி எங்கும் அந்த கடலில் இருக்கின்ற கடல் வெளியே போல இறைவன் அல்லது பரமாத்மாவை சொல்லுவார்கள். அந்த இறை வெளிக்குள் வியாபியமாக எங்கும் பரந்து இருக்கின்ற ஆத்மா கடல் வெளிக்குள் எங்கும் பரந்திருக்கின்ற கடல் நீர் போன்றது. அந்த நீருக்குள் இருக்கிற குற்றமாகிய உப்பு போன்றது ஆத்மாவுடன் இருக்கின்ற குற்றமாகிய மலம். அது ஆத்மாவை மட்டும்தான் பிடிக்கும். எப்படி உப்பு கடலில் இருக்கிற வெளிக்குள்ளே இருக்காதோ அது மாதிரி அது இருக்காது. இதுதான் தன் கடல் நீர் உப்பு போல். இந்த வரவிலக்கணத்தின் மூலமாக நாங்கள் இந்த இறைவனைப் போல எங்களுக்கும் அந்த சர்வ வியாபகத்தன்மை உண்டு என்பதை சொல்லுகின்றோம். ஆனால் எங்களுக்கு அதை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. என்னுடைய ஆத்மா அல்ல உயிர் என்றால் இந்த உடம்பிலே இந்த பெயருடன், அதுக்கு பிறகு இந்த மொழி, இந்த மதம், இந்த சமூகம், இந்த சமயம், இந்த பதவி, இந்த படிப்பு, இந்த குடும்பம், இந்த சமூகம் என்று அந்த கட்டென்று கட்டி அதை அப்படியே அடிமைப்படுத்தி குறுக்கி ஒடுக்கி வைத்திருக்கின்றது இந்த சர்வ வியாபகத்தன்மை. ஆன்மாவுடைய சர்வ வியாபகத்தன்மை, காஸ்மிக் டைமென்ஷன் ஆஃப் த சோல் is not perceivable or not even imaginable by us, because that been restricted and atomized by the restricting fetters. இந்த ஆணவம் என்கிற எங்களுடைய அழுக்கு இந்த ஆன்மாவை அப்படியே இதோடு கட்டி இறுக்கி வைத்திருக்கின்றது. ஆணவம் என்றால் ஈகோ என்று மட்டுமல்ல, ஈகோ முதலான பல விஷயங்களுக்கு காரணம் ஆணவம் தான். கவலைக்கு காரணம் ஆணவம், துக்கத்துக்கு காரணம் ஆணவம், கோபத்துக்கு காரணம் ஆணவம், எல்லாமே ஆணவம் தான். சொல்லுவார்கள், தட் விச் அட்டமைசஸ் த சோல் இஸ் ஆணவா. இப்படிப்பட்ட எங்கும் வியாபகமான எமது ஆத்மாவை சிறுமைப்படுத்தி அடிமைப்படுத்தி ஒடுக்கி அடக்கி அணுத்தன்மையதாக்கி வைத்திருப்பது எதுவோ அது ஆணவம். இதுதான் அந்த ஆத்மாவினுடைய வரவிலக்கணம். எங்கும் வியாபகமான ஆத்மா எங்களுடைய ஆத்மா, இறைவனுடைய ஆத்மா. இரண்டாவதாக ஒரு பிரவிலக்கணம் சொல்லுகிறார்கள் நியாசகத்திலே, எல்லாவற்றையும் அனுபவிப்பது ஆத்மா. சர்வம் ஆதி இதி ஆத்மா. எல்லாவற்றையும் அனுபவிப்பது நாங்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறோம். உண்டு உடுத்து படித்து கழித்து இப்படி நிறையவற்றை அனுபவிக்கின்றோம். இறைவனும் அனுபவிக்கின்றானா? இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இறைவனுக்கு அனுபவிக்க வேண்டிய தேவை உள்ளதா? அவன் இறைவனுடைய எண் குணங்கள்னு சொல்லுவார்கள், அவன் முற்றுமறைந்தவன். எங்களுடைய அறிவெல்லாம் படிப்பறிவு, பட்டறிவு, சுட்டறிவு என்று சொல்லுவார்கள் சித்தாந்தத்தில். இறைவனுடைய படித்தறிந்ததோ பட்டறிந்ததோ அல்ல. இறைவனுடைய அறிவு இயல்பாகவே யாவும் உணர்ந்தவன், எல்லாம் வல்லவன். இறைவன் பேரன்பு கொண்டவனுடைய அன்பு எங்களுடைய அன்பை போலல்ல, அன்கண்டிஷனல் அன்லிமிட்டட் லவ். அதைத்தான் அருள் என்று சொல்லுவார்கள். பேரருளாளன், அளவற்ற வரம்பில் இன்பமுடையவன். எங்களுக்கு இன்பமும் துன்பமும் உண்டு, அது வினையினால் வருவது. இறைவனுக்கு இருப்பது ஆனந்தம். இன்பத்துக்கு எதிர்ச்சொல் துன்பம் உண்டு, ஆனந்தத்துக்கு எதிர்ச்சொல் கிடையாது. அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன். இப்படி இறைவனுடைய குணத்தை சொல்லுகிறார்கள். அவருக்கு அனுபவிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கின்றது? சித்தாந்த சைவம் அழகாக சொல்லும். இந்த ஆத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்குள்ள தொடர்பை இங்கே பார்க்கின்றோம். இறைவன் படைத்து விட்டு எங்கோ இருந்து படைத்து ஆன்மாவை பிறவியிலே செலுத்தி விட்டு எங்கோ ஓய்வெடுத்து கொண்டோ அல்லது பார்த்து கொண்டோ அல்லது இதை மேலாதிக்கம் செய்து கொண்டோ இருக்கின்ற இறைவன் அல்ல. எங்களுடைய இறைவன் எங்களுடனேயே எங்கள் ஆத்மாவோடு உயிருக்கு உயிராக என்றும் பிரியாமல் எங்கள் உயிரோடு இருக்கின்றான். எங்களும் பிரியாமல் இருப்பதனால் அவன்
பிரான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்க நெஞ்சு என்பது நெஞ்சறை அல்ல, ஆத்மா. எங்கும் பெரியாதவன் இறைவன். 84,100,000 ஜோனி பேதன் நிறசேர படைத்து அவற்றின் உயிர்க்குயிராய் நின்றானே என்றவர் சம்பந்தர். இந்த உயிருக்குயிராய் நிற்க இறைவன் எங்களுக்கு இருந்து எப்படி இருக்கின்றான்? இந்த உயிரோடு ஒன்றாயிருக்கின்றான், உடனாயிருக்கின்றான், வேறாயிருக்கின்றான். இருந்து என்ன செய்கின்றார் என்றால், இறைவன் சித்தாந்தம் சொல்லுகிறது, அவர் எங்களுடன் இருந்து காண்கிறார், பார்க்கிறார், எங்களுடன் இருந்து காண்கிறார், எங்களுடன் இருந்து அறிகிறார், எங்களுடன் இருந்து அறிவிக்கின்றார். இதை காணும் உபகாரம், காட்டும் உபகாரம் என்று சொல்லும். அப்பேற்பட்ட இறைவன், எல்லாம் வல்ல எல்லாம் அறிந்த இறைவன், பூரணமான இறைவன், அனுபவிக்கவோ அறியவோ எந்த தேவையும் இல்லாத இறைவன் என்னோடு, இந்த கட்டுக்குள்ளே இருக்கிற என்னோடு உடனாக இருந்து, ஒன்றாக இருந்து, என்னோடு இருந்து பார்த்து, என்னோடு இருந்து அறிந்து, எனக்கு அறிவித்து இருக்கின்றான் இறைவன். இதுதான் இறைவன் அனுபவிப்பது. இறைவனும் அனுபவிக்கின்றான் என்னோட இருந்து. யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி என்று சுந்தரர் சொல்லுவார். எங்களுக்கு இந்த நிலையிலே அதை நிச்சயம் பார்க்க முடியும். இந்த நினைவுப்பொருளை வைத்து வந்திருக்கின்ற நான் தான் செய்கின்றேன், நான் தான் இதையெல்லாம் தயார்படுத்தி இருக்கின்றேன். என்னுடைய வாசிப்பு, என்னுடைய அறிவு, என்னுடைய படிப்பை வைத்து நான் செய்கின்றேன். இந்த உரை என்னுடைய அறிவிலே வந்தது, என்னுடைய சிந்தனையிலே நான் மீண்டும் இதை மீட்டு எழுதி வாசித்து பழகி இந்த உரையை சமர்ப்பிக்கின்றேன் என்றுதான் நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன். அதாவது இதற்கு நான் தான் ஓனர்ஷிப், கர்த்திருத்துவமும் நான் தான். இதனால் வருகின்ற சந்தோஷம், இன்பம், புகழை அனுபவிப்பதும் நான் தான். போத்திருப்போம். போத் த ஓனர்ஷிப் அண்ட் என்ஜாயர்ஷிப் இஸ் பிலாங் டு மீ. அப்படித்தான் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னோட இருந்து இதை பார்த்து அறிந்து எழுதுவித்து திருத்துவித்து இப்பொழுது பேசுவித்து கொண்டிருக்கின்றது அவன்தான் என்றது எனக்கு தெரியாமல் இருக்குது. இது தெரிந்தால் என்னுடைய தன்முனைப்பு கெடும். சீவபோதம், நான் தான் செய்கின்றேன் என்றது கெடும். எல்லாம் அவன் செயல், அவன் என்னை செய்விக்கின்றான் என்ற உணர்வு எனக்கு வரும். அந்த நிலை வரும் பொழுது அறிவானந்தானே, அறிவிப்பான் தானே, அறிவாய் அறிகின்றான் தானே, அறிகின்ற எப்பொருளுந்தானே, விரிசுடர்வார் ஆகாயம் அப்பொருளுந்தானே அவன் என்ற காரைக்காலம்மையார் பாடல்படி அந்த உணர்வு வர சொல்லுவார்கள். அயராய் அன்பின் அரண்களல் செலுமி. அப்படிப்பட்ட இறைவன் என்னோட இப்படி இருந்து என்னுடன் இருந்து செயல்படுகின்றான். இந்த நிலை வருகின்ற பொழுது இந்த அறிவு எப்போ வருமென்றால், இறைவனையும் எங்களையும் பிரித்திருக்கின்ற இந்த தடையாகி அந்த குற்றங்கள் மலங்கள் நலிந்து நலிந்து போக போக வரும். ஆனால் முழுமையாக எம்மால் போக்க முடியாது. அவர் சல்வேஷன் இஸ் நாட் பாசிபிள் பை அவர் ஓன் எஃபர்ட்ஸ். பௌத்தத்தில் சமணத்தில் உண்டு. ஆனால் சைவத்தில் அந்த பக்குவ நிலை எமக்கு வரும் பொழுது இறைவனே அந்த மிச்ச அழுக்கை போக்குகின்றான், அருளை தருகின்றான். இந்த இறைவனுடைய அருள், the grace of the gods has paramount important place in salvation. இது சைவத்துக்கு இருக்கிறது ஒன்று, கிறிஸ்தவத்திலேயே மிக முக்கியமான ஒன்று. இந்த அருள் இல்லாமல் நாங்கள் விடுதலை, ஆன்ம விடுதலை இல்லை. அதை தருவதற்காக இறைவன் இந்த ஆன்மாவை புறப்பிலே செலுத்துகின்றான். ஆன்மாக்கள் இறைவனால் படைக்கப்பட்டவை அல்ல. இந்த உடல்கள், இந்த உடலுக்குரிய கருவிகரணங்கள், அதற்குரிய இடம் அல்லது உலகத்தில் அதனுடைய அனுபவப் பொருட்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன. தருகரண போனும் ஆன்மாவை இறைவன் படைக்கவில்லை. பதி பசுபாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போல் பசுபாசம் அனாதி. அப்ப ஆரம்ப நிலையில் இருக்கிற ஆன்மா இந்த ஆணவத்தினால முற்றாக கட்டுண்டு காரிட்ட ஆணவ கருவறையில் அறிவிலாது கண்ணிலா குளவி என்றால் குழந்தையை போல் கட்டுண்டு இருந்த எமை வெளியில் விட்டு. பிறப்பு எங்களுக்கு இறைவன் கொடுத்த தண்டனை அல்ல, ஒரு பார்ஷல் லிபரேஷன். இதுவும் இறைவன் பார்க்கின்றான். இவையும் எம்மை போல் அனுபவிக்கும் தன்மையும் அறியும் தன்மையும் இருக்கின்றது. The soul has the capacity to know and enjoy. என்னை போல் அதிகம் வரட்டும். சீவனை இச்சாஞான கிரியையால் சிவனை ஒப்பன் என்று சொல்லுவார். என்னை போல் வரட்டும் என்ற கருணையினாலே தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார இறைவன் எங்கள் மீது அக்கறை வைக்கின்றான். எங்கள் மீது அவனுடைய அன்பு, அதைத்தான் சக்தி என்று சொல்லுகிறோம்.
அவனுடைய மனதிலே அந்த எண்ணம் உதிக்கின்றது. அது அவனுடைய இச்சா சக்தி. அதற்காக ஒரு திட்டம், அறிவு திட்டம் ஒன்று வருகின்றது. அவனுடைய ஞானா சக்தி, ப்ளூ பிரிண்ட், அவனுடைய ஒர்க். அதை செயற்படுத்துகின்றான். அது கிரியா சக்தி. 5 தொழில்கள்: படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள். இது வேறு யாருமே செய்யல. அதற்கூடாக எங்களை பிறப்பிலே செலுத்துகின்றான். இறைவன் பொறுப்பானதோர் தந்தை. எங்களைப் போல 11 வயதிலே இன்னும் 10 காசு கூட சம்பாதிக்காத பிள்ளைக்கு செல்போனும் கொடுத்து, மோட்டார் பைக்கும் கொடுத்து, பர்த்டே பார்ட்டிக்கு காசும் கொடுத்து, சாப்பாடும் கொடுத்து அனுப்புகிற இறைவன் அல்ல. பொறுப்பான தந்தை. எங்களுக்குரிய சந்தர்ப்பத்தை கொடுத்துக்கிறார். உடலை கொடுத்து, கருவிகரணங்களை கொடுத்து இந்த பிறவியிலே செலுத்துகின்றார். நீதியான தேவன். முதல் பிறப்பு எல்லாருக்கும் ஒரே உடலைத்தான் கொடுத்தார். புரியட்டகாயம், 8 எலிமெண்ட் பாடி. அதை வைத்து நாம் செய்த கர்ம வினைகளினாலே அடுத்தடுத்த பிறப்புகள் வருகின்றன. புல்லாகி, பூடாய், புழுவாய், மரமாகி, பல்மிருகமாகி, பறவையாய், பாம்பாகி, கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய், வல்லசுரராகி, முனிவராய், தேவராய், இப்படி பல பிறப்புகளையும் சென்று சென்று என்ன நடக்கின்றதென்றால் எங்களுடைய ஆன்ம அறிவு, இன்டெலிஜென்ஸ் ஆஃப் த சோல் மேச்சுவர்ஸ். சோல் டசன்ட் மேச்சுவர். ஆத்மாவுக்கு முதிர்ச்சி கிடையாது, வயசு கிடையாது, ஆண் பெண் பேதம் கிடையாது. இந்த பிறப்பிலே போய் வருகின்ற பட்டறிவாலும் படிப்பறிவாலும் எமது ஆன்ம அறிவு முதிர்ச்சி அடைகின்றது. அந்த பக்குவ நிலை வர வர அந்த இருக்கின்ற தடையாகி ஆணவன் நலிந்து நலிந்து வருகின்றது. அந்த பக்குவ நிலை வந்தவுடன் இறைவன் வந்து தன்னுடைய மிச்ச அழுக்கையும் போக்கி எம்மை தன்னை சார வைத்து தன்னுடைய பெரும் பரப்பை தருகின்றான். தீரெம்பை செய்வது போல சீவன் தன்னை பந்தனையை அறுத்து தானாக்கி, சீவன் சிவனாக தானாக்கி தன் உருவ பரப்பெல்லாம் கொடுபோந்து பதிப்பன் இவன் பாலே. இந்த சர்வ வியாபகத்தன்மை இப்பொழுது ஆன்மாவுக்கு புரிகின்றது. இதுதான் எங்களுடைய ஆன்மீகம். இந்த பயணம், இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த ஜேர்னி தான் எங்களுடைய ஆன்மீகம். இந்த தளத்துக்கு உரிய, இந்த ஆன்மீகத்துக்குரிய, இதற்குரிய நூல்கள், தகவல்கள், விதிகள், ஒழுங்குகள், வழிபாடுகள், பிரார்த்தனைகள், சடங்குகள், நம்பிக்கைகள், ஆற்றுகைகள், அறங்கள், நீதிகள், இவையெல்லாம் ஆன்மீக தளம். இது புறத்தே இருக்கின்ற தலங்கள் என்றால் அகத்திலே தெய்வீக அனுபவங்கள், காட்சிகள், வெளிப்பாடுகள், ஆனந்தம், அனுபூதி எல்லாம் அகத்திலே இருக்கின்ற ஆன்மீக தளம். இந்த ஆன்மீக தளம் வந்து இந்த ஆன்மீக தளத்தின் முக்கியத்துவம் என்னென்று கேட்டால், இதுதான் எங்களுடைய உறவாடலை, எங்களுக்கும் எங்கள் சக மனிதருக்கும் இருக்கிற உறவாடலை தீர்மானிக்கிறது இந்த ஆன்மீகத்தலம். இல்லாட்டி நாங்கள் ஏன் இதை பற்றி பேச வேணும்? அப்போ இதுக்குரிய பயன் என்னென்று கேட்டால், இதனுடைய பயன் இது எங்களுக்கும் மற்ற சக மனிதர்களுக்கும் இடையிலான உறவை தீர்மானிக்கின்றது. எங்களுக்கும் மற்ற உயிர்வாளிகளுக்குமான உறவை தீர்மானிக்கின்றது. எங்களுக்கும் எங்களை சூழ இருக்கிற இயற்கைக்கும் இடையிலான உறவை தீர்மானிக்கின்றது. எங்களுக்கும் எங்கள் சமூகத்துக்கும் இடையான உறவை தீர்மானிக்கின்றது. எங்களுக்கும் எங்களுடைய இறைக்கும் இடையான உறவை தீர்மானிக்கின்றது. இது எங்கள் ஒவ்வொருவர் வாழ்விலும் ஏதோ பரிமாணங்கள் வித்தியாசமான பரிமாணங்கள், வித்தியாசம் புரிதல்களுடன் எல்லோருடன் இந்த ஆன்மீகத்தலம் இயங்கியல் நிலையில் இருந்து கொண்டே இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற ஆன்மீக தளத்தில் இப்படிப்பட்ட பேச்சுகள் என்ன செய்கின்றன? இந்த ஆன்மீக தளம் வந்து எங்களுடைய சமூக பண்பாட்டு, கல்வி, சமூக பண்பாட்டு சூழல் காரணிகளினாலே இதிலே செல்வாக்கு செலுத்துகின்றது. எங்களுடைய படிப்பு, எங்களுடைய சமூகம், எங்களுடைய கல்வி இதிலே செல்வாக்கு செலுத்துகின்றது. ஆகதான் ஆன்மீகத்திலே கூட எங்களுக்கு நல்ல கூட்டம் தேவை என்று சொன்னார்கள். நல்ல இணக்கம் என்று சொன்னார்கள். சத்சங்கத்தே நிசங்கற்பம். நல்ல கூட்டம் இருந்தால் தேவையில்லாத கூட்டம் விலகிவிடும். நிற்சங்கத்தே நிர்மோகத்தம். தேவையில்லாத கூட்டம் எங்களை விட்டு போனால் தேவையில்லாத ஆசை அல்லது எங்களுடைய மோகம் போய்விடும். நிர்மோகத்வே நிச்சலதத்வம். அந்த எங்களுடைய அல்லல்படுகின்ற, ஆசைப்படுகின்ற, ஊசல்படுகின்ற அந்த மனம் போனால் நிச்சல தத்துவம். சலம் என்றால் அசைகின்றது. அசைவில்லாத நிச்சலமான மனம் வந்து சேரும். நிச்சல தத்துவ ஜீவன் முக்தி. அந்த நிலை வந்தால் சீவன் முக்தி நிலை வந்து சேரும் என்று சொல்லுவார்கள்.
இதை சொல்லுவார்கள். அந்த நேரத்திலும் கூட சொல்லுவார்கள், அம்மலங்களி அன்பருடு மரி மாலரணேயம் மலிந்தவர் வீடமும் ஆலயந்தாலும் அரணத்துலுமே. ஜீவன் முத்தி நிலையிலேயே கூட மெய்யடியார்களுடைய கூட்டமும் ஆலய வழிபாடும் இந்த திருநீர் உருதுராட்சம் ஒன்றிய சின்னங்களும் தொடர்ந்து இருக்கும் என்று சொல்லுகின்றார்கள். யூவர் சுவாமிகள் சொல்லுவார், நல்லோர் இணக்கமே வேண்டும் வேல்வேல் என்று சொல்லுவார். நல்லோர் இணக்கமே வேண்டும் வேல்வேல் என்று சொல்லுவார். இவை அனைத்தும் இந்த உரைக்குரிய அறைமுகம் தளம் அதை சொல்லுகின்றோம். சிவஜோக சுவாமிகளுடைய ஆன்மீக தளத்தை சொல்லுகின்ற பொழுது நான் அதை ஒவ்வொரு கோணங்களிலே பார்த்து யோசிக்கின்றேன். பொதுவாக 6 கோணங்களிலே பார்க்கிறேன். முதலாவதாக இந்த இந்திய துணைக்கண்டத்திலே தோன்றி வந்து இருக்கின்ற தத்துவ தரிசனங்களின் அடிப்படையிலே பார்க்கின்றேன். இரண்டாவதாக இங்கே இருக்கின்ற புனித நூல்கள், வேத ஆகம நூல்களின் அடிப்படையிலே பார்க்கின்றேன். மூன்றாவதாக பல் சமய நோக்கிலே பார்க்கின்றேன். நாலாவதாக சமய அனுஷ்டானங்கள் நோக்கிலே பார்க்கின்றேன். ஐந்தாவதாக ஈழத்து சைவ மரபின் நோக்கிலே பார்க்கின்றேன். ஆறாவதாக ஆன்மீக ஆளுமை பரப்பிலே அவருடைய ஆன்மீக தளத்தை ஒப்பீட்டளவில் பார்க்கின்றேன். அதைத்தான் செய்யப் போகின்றேன். ஒவ்வொன்றையும் ஒரு 5 நிமிடங்கள் சொல்லி அதை முறிக்கலாம் என்று நினைக்கின்றேன். இந்த தத்துவ தரிசனங்கள் இந்திய துணைக்கண்டத்திலே தோன்றிய தத்துவ தரிசனம் என்றால் தரிசனம் என்றால் பார்வை. மெய்யை தேடுகிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொருவராக ஒவ்வொரு விதமாக பார்க்கிறார்கள். தாங்கள் கண்ட, தாங்கள் அறிந்த, தாங்கள் தரிசித்த மெய்யின் உண்மையை தங்கள் வார்த்தைகளில் சொல்லி வைக்கின்றார்கள். இவை தரிசனங்கள். இந்த தரிசனங்களிலே இந்திய தத்துவ ஞான தரிசனங்களிலே வைதீக தரிசனங்கள், அவைதீக தரிசனங்கள் என்று உண்டன. அவைதீக தரிசனங்கள் என்றால் அவர்கள் வேத நூல்களையோ மற்ற புனித நூல்களையோ ஏற்றுக்கொள்வதை, அதையெல்லாம் வெறும் புனைவு, இதெல்லாம் வெறும் புனைகதை என்று சொல்லுகின்ற மரபு இருக்கின்றது. யோசித்து பார்த்தா தெரியும், நாங்கள் பல புனைவுகளை வைத்திருக்கின்றோம். காசு என்று சொல்லுகின்றோம். காசு என்றால் என்ன? அது யாரோரால் கட்டமைத்து அதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து இப்படியெல்லாம் வைத்திருக்கிறதால அது காசு. அதுக்கென்று ஒன்று இருக்கிறது அப்படி உண்மையிலே இல்லை. தங்கம் என்று சொல்லுகின்றோம். தங்கம் என்று சொன்னால் அந்த தங்கத்துக்கு ஒரு மதிப்பு நாங்கள் கொடுத்து வைத்திருக்கிற ஒரு உலோகம், அது ஜஸ்ட் மெட்டல். நிலம் என்று சொன்னால் அது மண். நாங்கள் இது எல்லாவற்றுக்கும் ஒரு மதிப்பை கொடுத்து வைத்திருக்கின்றோம். உண்மையிலே பார்த்தால் அது எல்லாம் புனைவுதான். கம்பெனி, கார்பரேஷன், ஷேர்ஸ், அந்த எல்லாம் நாங்கள் கொடுத்திருக்கின்ற புனைவு. இப்படியே பார்த்தால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தால் தெரியும். குடும்பம், மனைவி, மக்கள் எல்லாமே ஒரு புனைவு என்று சொன்னார். இப்படி சொன்ன தரிசனங்கள் இருந்தன. அவர் சொன்னார்கள் இந்த வேதங்கள் எல்லாம் புனைவு. அதிலே லோகாயுதர்கள் இருந்தார். லோகாயுதர்கள் என்ற ஒரு தரமில்லை, எங்கள் பல பேர் இருக்கிறார்கள். லைஃப் இஸ் ஷார்ட், கெட் த மோஸ்ட் அவுட் ஆஃப் இட். சும்மா இப்படி கடவுள் அண்டு, இறைவன் அண்டு, இந்த கர்மவினை, பாவம், புண்ணியம் என்றெல்லாம் சொல்லி நேரத்தை மெனக்கெடுத்தாதீர்கள், வாழ்க்கையை நன்றாக அனுபவித்து போகும் என்று சொல்பவர்கள் எங்களுக்குள்ளே இருக்கிறோம். அவர்கள்தான் லோகாயுதர். அவர்கள் சொன்னார்கள் எல்லாம் புனைவு, இந்த உலகத்தில் நீ இருக்கிற வாழ்க்கை தான் உண்மை, இதை இருக்கிற வரைக்கும் நல்லா அனுபவிச்சுட்டு போன்னு சொன்னார்கள். பௌத்தர்கள் சமயர்கள் எல்லாமே பொய் என்று சொன்னார்கள். உலகமே பொய், சூனியத்துக்கு வரும் சூனியவாதம் என்று சொன்னார்கள். இதெல்லாம் அவைதீக தரிசனங்கள். வைதீக தரிசனங்கள் என்றால் வேதங்கள், வேத நூல்களில் இருக்கிற கருத்துக்களை வழிமொழிந்து அதனோடு ஒத்துப்போகின்ற சமயங்கள் வைதிக தரிசனங்கள். ஷட் தரிசனங்கள் என்று சொல்லுவார்கள். 6 விதமான தரிசனங்கள் இருக்கின்றன. அதில் சாங்கியம் என்று சொல்லுவார்கள். சாங்கியம் சொல்லும் ஒரு இந்த உலகத்திலே ஒரு உயிர்ப்புள்ள ஏதோ ஒரு இருப்பொண்டு இருக்கின்றது, ஏதோ ஒன்று உயிர்ப்புள்ளது ஒன்று இருக்கின்றது. அதை புருஷன் என்று சொன்னார்கள். மற்றது ஜடமாக இருக்கிறது மற்றும் பிரகிருதி. இந்த புருஷனுடைய சந்நிதி, அதன் முன்னிலையிலே இந்த ஜடமாகிய உலகம் இயங்குகின்றது, அவ்வளவுதான். இந்த உலகத்துக்கு அந்த புருஷன் கர்த்தாவோ இயக்குபவனோ இல்லை. இந்த கடவுள் கொள்கை கூட நிரீஸ்வர சாங்கியம் என்று சொல்லுவார்கள். கடவுள் கிடையாது, கடவுள் அது இல்லை. அடுத்ததாக யோகம், பதஞ்சலி யோக சூத்திரம். அவர் சாங்கியத்தின் அதே கொள்கை, ஆனால் உயிர்ப்பான கடவுள் இந்த உலகத்துக்கு கர்த்தாவாக உண்டு என்பதை சொல்லும். நியாயம் என்ற ஒன்று இருந்தார். நியாயம் என்றால் எல்லாவற்றையும் உண்மையை இந்த பிரமாணங்களை உரைத்து பார்த்து தீர ஆராய்ந்து, கண்ணால் கண்டதும் போய் காதால் கேட்டதும் போய் தீர விசாரித்து ஆராய்ந்தவர்கள். இந்த விசாரிக்கிற முறையே ஒரு புத்தகமாக வச்சிருக்கிறாள். இப்படி 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 என்று
இன்றைக்கு இருக்கிற எங்களுடைய ஆராய்ச்சிகள், விஞ்ஞான அணுகுமுறைகள் அந்த நியாயத்தின் வழி வந்தவை. அவர்கள் எல்லாவற்றையும் விட அந்த முறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். த சிஸ்டமிக் அனலிட்டிக்கல் அப்ரோச், அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். நியாயம், வைஷேடிகம் என்பது நியாயத்தோட பொருந்துவது. அவர்கள் சொன்னார்கள், இந்த பஞ்சபூதங்களோட காலம், இடம், ஆன்மா, மனம், இந்த 9 இருப்பும் சேர்ந்து இயங்குறதான் இந்த உலகம் என்று சொன்னார்கள். அடுத்தது மீமாம்சை. மீமாம்சை என்று சொல்லுகின்ற பொழுது இந்த மீமாம்சையிலே 2 இருக்கின்றது, பூர்வ மீமாம்சை, உத்தர மீமாம்சை என்று. பூர்வ மீமாம்சை வந்து சொன்னார்கள், உலகம் இருக்குது, கடவுள் இருக்கிறார், ஆனால் அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை, கடவுளை நாம் ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணினா இந்த உலகத்தில் நல்ல வடிவாக வாழ்ந்துடலாம். அதுக்கு தான் சொல்லுவார்கள். நாங்கள் சொல்லுவேன், முருகனிடம் போய் அர்ச்சனை செய்துட்டு வந்தால் இது போயிடும், அங்கே போயிட்டு வந்தால் இது போயிடும் என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரி கடவுளை வணங்கத்தான் வேண்டும், பூஜை செய்யத்தான் வேண்டும், திருவிழா செய்யத்தான் வேண்டும், யாகம் செய்யத்தான் வேண்டும். ஆனால் அவர் பெருசில் என்னுடைய வாழ்க்கையில் அதுகளை செய்தால் என்னுடைய வாழ்க்கைக்கு அது உதவியாக வந்து போகும்படி அவர் வந்து அதுக்கு மேலே அவர்கள் தங்களுடைய கிரியைகளுக்கு, தங்களுடைய இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். கர்மங்களுக்கு, தங்களுடைய கர்மங்களுக்கு முக்கியத்துவம், கர்மம் என்ற செய்கைகளுக்கு. அதுக்கு அடுத்ததாக தான் உத்தர மீமாம்சை என்று சொல்வது, 6வது தரிசனம். அது வேதாந்தம் என்று சொல்லுவார்கள். வேதாந்தம் என்றால் வேதங்களின் முடிந்த முடிவு என்று பொருள். இந்த வேதாந்தத்துக்கு 3 விதமான வேதாந்தங்கள் இருந்தன. சங்கர வேதாந்தம் என்பது கடவுளும் ஆன்மாவும் ஒன்று என்று சொன்னார்கள். அவர்களும் சொன்னார்கள், எல்லாம் புனைவுதான், எல்லாமே புனைவு, ஒன்றே ஒன்றுதான் உண்மை, அது இறைவன், தெய்வ பிரம்மம் மட்டும்தான் உண்மை. மித் ஜகத், ஜகம் வந்து மித்தை, அது கனவு, அது இல்லை, கனவில் இருப்பது போல தான் எல்லாம் பார்க்கின்றோம் என்று சொன்னார்கள். கடவுளும் உயிரும் என்றென்றும் வேறே என்று சொன்ன மாத்துவருடைய துவைத வேதாந்தம். கடவுளும் உயிரும் ஒன்றுடன் ஒன்று உடனாக இருக்கின்ற சொன்ன விசிஷ்டாத்வைதம் சொன்ன ராமானுஜ வேதாந்தம். இந்த 6 சப்தர்ஷனங்கள். சைவ சித்தாந்தம் இந்த 6 பரப்புகளையும் உள்வாங்கி அதனிடம் இருந்து தனித்துவமாக இருப்பது. வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்தம் என்று சைவ சித்தாந்தத்தில் சிறப்பித்து சொல்லுவார். சித்தாந்த சைவத்திலே பார்த்தால் இந்திய தத்துவ தரிசனங்களை எழுதிய பெரும்பெரும் அறிஞர்கள், சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் உட்பட சைவ சித்தாந்தத்தை அந்த அளவுக்கு ஒருவரும் அணுக தொட முயற்சிக்கவில்லை என்பது உண்மை. அதுதான் இந்த வைதிக தரிசனங்கள் வழியிலே பார்க்கின்றோம். இந்த விதத்திலே நாங்கள் பார்த்து கொண்டு அடுத்ததாக நாங்கள் இந்த வேதங்களை வச்சுத்தானே நாங்கள் பார்த்திருக்கிறோம். வைதீகம், அவைதீகம் என்று இந்த வேத ஆகம நூல்களின் அடிப்படையிலே பார்க்கின்றோம். இந்த வேதம் என்றால் என்ன? வேதம் என்றெல்லாம் நாங்கள் படித்திருக்கின்றோம். எங்கள் பாடத்திட்டத்திலே வேதத்தை பற்றி சொல்லவும் இல்லை, வேதத்தில் இருக்கிறத பற்றி சொல்லவும் இல்லை. அதனால் தான் சைவத்தில் இன்றைக்கு நிறைய குழப்பங்கள். சமஸ்கிருதம் வேணுமா, அது ஆரியர் கொண்டு வந்ததா, தமிழ் வேணுமா, இது பொய்க்கதை, இது புனை கதை, இது இப்படியெல்லாம் நிறைய இருக்குது. ஏனென்றால் அதில் உள்ளது எதுவென்று ஒருவரும் சொல்லவில்லை. வேதங்களை பொதுவாக அறிஞர்கள் கர்மகாண்ட ஞானகாண்ட, வேதத்திலே 2 விஷயங்கள் தான். தோத்திரங்கள். தோத்திரங்கள் என்பது துதிப்பாடல்கள். தோத்திரத்துக்கு சொல்லுவார்கள், அதில் சொல்லுவார்கள், வேதத்தில் சொல்லப்பட்ட தோத்திரங்களை வந்து சொல்லுவார்கள். ஷட்விதம் தோத்திர லட்சணம், 6 விதங்களிலே இருக்கின்றதெல்லாம் சோத்திரங்கள். வாழ்த்துதல், நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுது வெண்ணெஞ்சில், வாழ்த்துதல் அது தோத்திரம். வணங்குதல் அது தோத்திரம். நம்பிக்கையை அறிக்கை இடுதல், என்னுடைய நம்பிக்கையை பிரகடனப்படுத்தி அறிக்கை இடுதல், அது வருகின்றது, அது வாழ்த்துதல். சலம்பூ கொடுதூப மறந்தறியேன், தமிழோடி செபாடல் மறந்தறியேன், இடரினும் தண்டலினும் எனது நோய் தொடரினும் உணகல்லல் தொழுதெழுவேன். நம்பிக்கையை உறுதிப்படுத்தி பிரகடனப்படுத்துறது. பராக்கிரமத்தை புகழ்தல், திரிபுரம் எரித்தது, மன்மதனை எரித்தது, இப்படி பராக்கிரமத்தை புகழ்தல் தோத்திரம். அருளை வியத்தல், அவருடைய அருளை வியத்தல். ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனை இளந்தன் மேல் வந்தன்று நீண்கடல்கள் காட்டி, இதெல்லாம் அவருடைய அருளை வியக்கின்றது. வேண்டுதல், எனக்கு அது வேணும் இது வேணும் என்றெல்லாம் கேட்கின்றதெல்லாம் இருக்கின்றது. ஈவதொன்றுமக்கு இல்லையே இதுவோ உனதன்னரும். இந்த 6ல் 1 2 3 எது இருந்தாலும் தோத்திரம். வேதங்களிலே தோத்திரங்கள் நிறைய இருக்கின்றன. 2வதாக வேதம் சொன்னது மனித வாழ்க்கைக்குரிய நோக்கம், இலக்கை சொன்னது. குறிக்கோள் இல்லாத கட்டேன் என்று மனித வாழ்க்கைக்கு என்ன நோக்கம், புருஷார்த்தம் என்று சொல்லுவார்கள். அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4 விஷயங்களை வேதம் சொன்னது.
ஔவையார் ஒரு பாட்டில் ஔவையார் பாடலில் சொல்லுவார்கள், ஈதல் அறம், தீவினை விட்டு ஈட்டல் பொருள், காதலர் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டதே இன்பம், பலனை நினைந்து இம்மூன்றும் விட்டதே பேரின்ப வீடு என்று சுருக்கமாக சொல்லுவார். எப்படி இந்த திருக்குறளில் அறம்பொருள் இன்பம் என்ற முப்பாலையும் சொல்லி வைத்திருக்கின்றார். ஆனால் வீட்டை பற்றி சொல்லல. வீட்டை பற்றி குறிப்பாக அந்த மூன்றிலையும் வரும், தனியாக வராது. வேதங்களிலேயும் அறம்பொருள் இன்பத்தை பற்றி சொல்லி இருக்கின்றது, தோத்திரங்கள் இருக்கின்றது. இந்த வீட்டை பற்றி விளக்கமாக அல்ல, குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. திருக்குறள் மாதிரி. திருக்குறள் எங்களுக்கு தமிழ் வேதம், ஸ்தோத்திரங்கள் எங்களுக்கு வேதம், 12 திருமுறையும் எங்களுக்கு தமிழ் வேதம். அப்ப இந்த வழியிலே பார்த்தால் நாங்கள் இந்த தோத்திரங்கள் வேதம் என்று சொன்னால், இந்த வேதங்களிலே வீட்டை பற்றி சொல்லுகின்ற பகுதியை உபநிடதங்கள். இந்த உபநிடதங்களை வேத சிரசு என்று சொல்லுவார்கள், வேதத்தினுடைய கிரீடம் போல. வேத அந்தம் என்று சொல்ல, வேதத்தின் முடிவு போல. இந்த உபநிடதங்களிலே குறிப்பாக சொல்லப்பட்ட ஆன்மீக விடயங்கள், ஆன்மா எங்கே இருந்தது, எங்கே வந்தது, எங்கே போகுது, என்ன நடக்குது, இறைவனுக்கு ஆன்மாவுக்கு என்ன சம்பந்தம், இவற்றை பற்றிய உரையாடல் தொகுப்புகளை எல்லாம் சொன்னது உபநிடதங்கள். இந்த உபநிடதங்களில் இருக்கிற வேதங்களில் இறைவனை பற்றி சொல்லுகின்ற பொழுது அப்படி சொல்வார் என்றால், வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனை, அவ்வளவுதான் சொல்லு. விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து எல்லையிலாதானே என்று வேதங்கள் சொல்லும். கூர்த்த மெஞ்ஞானத்தால் கொண்டுணர்வார் தங்கருத்தின் நோக்கரிய நோக்கி நுணுக்கரிய நுண்ணுணர்வே என்று சொல்லும். இப்படி எல்லாம் சொன்னால் அவரோட நாங்கள் எப்படி அணுகிறது, எப்படி அறிகிறது, எப்படி உறவாடுறது? ஆகமங்கள் வருகின்றன. இந்த இறையோடு எங்கும் பறந்து எங்கும் வியாபித்து எல்லையற்றிருக்கின்ற இந்த இறையோடு நம்மை உறவாட வைத்து, உறவாடல் என்றால் ரெசிப்ரோக்கல் ரிலேஷன்ஷிப், நாங்கள் அவரோட உறவாடல, அவரும் எங்களோட உறவாட வைத்து அவரை அகவயப்படுத்தி அவரை கொண்டாட வைத்து, இது என்னுடைய அப்பன், என்னுடைய ஐயன், என்னுடைய அம்மாளாச்சி, என்று அப்பு, என்று ராசா என்றுதான் கடவுளை கும்பிடுறது. அகமயப்படுத்தி நமக்கு செய்கிறது போல அவருக்கு குளிப்பாட்டி, அவருக்கு சோறு கொடுத்து, அவருக்கு அமுது கொடுத்து, பிள்ளையாருக்கு மோதகம் பிடிக்கும், சிவனுக்கு வில்வமில்லை பிடிக்கும், அவருக்கு அருகம் புல்லு பிடிக்கும், இவருக்கு அது என்றெல்லாம் சொல்லி சொல்லி அந்த எல்லையற்ற பரம்பொருள் எனக்கு முன்னால கொண்டு வந்து, இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டிங்கள் எந்தரும் என்று எனக்கு அந்த உத்தியை தந்தது ஆகமம். ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான், அன்னிப்பான் என்றால் அணுக்கத்தில் வாரது கருத்து, அன்னிப்பான் என்றால் உண்டு சுவைத்து அனுபவிப்பது என்பது கருத்து. அந்த உத்திகளை தந்தது ஆகமம். அப்ப இந்த வேத ஆகமங்களுடைய இந்த உத்திகளின்படியாக நாங்கள் அந்த ஆகமங்கள் வேதம் சொன்னதை நாங்கள் அகமயப்படுத்துகின்ற உத்திகளை தருகின்றோம். இந்த வேதங்களை பற்றியும் இந்த ஆகமங்களை பற்றியும் எங்களுடைய யோகர் சுவாமிகளும் குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் சொல்லியிருக்கின்றார், வேத நூல்களை கற்றிடல் வேண்டுமே என்று சொல்லியிருக்கின்றார். அவருடைய நச்சிந்தனை பாடல்களிலே வருகின்றது. இந்த உபநிடதங்களை பற்றிய இந்த விடயங்கள், ஆகமங்களை பற்றிய விடயங்களை நாங்கள் இன்னும் அங்காலே மற்ற இடங்களிலே பார்க்கலாம். இந்த வேதங்களில் இவ்வளவுந்தான் என்று சொன்னால் பல பேர் நாங்கள் யோசிப்பது, இந்த ஆகமங்களில் அப்படி இந்த உத்திகள் என்னதான் சொல்லப்பட்டிருக்கு, வாட் இஸ் த டெக்னிக்ஸ் என்றால், ஆகமங்கள் இந்த வேதங்கள் தனியாக இருக்கு, ஜசர் சாமம் அதர்வனம் என்று மட்டுமல்ல, அதற்கு அங்கால அங்க நூல்கள் என்று இருக்கின்றது வேதத்துக்கு. சிக்ஷை, நிறுத்தம், வியாகரணம், சந்தோபிசு என்று அதுகள் எல்லாம் இருக்கிறது. அதெல்லாம் மொழி இலக்கணங்கள், மொழியின் ஜாப்பு, உச்சரிக்கிற முறை, அதுகள் சோதிடம், அதாவது வாணிகள் அதன் பிரயோகம், கல்பம். கல்பம் என்பது கிரியைகள், ஆகமங்கள் வழி இல்லாத மற்ற மரபுகளுக்குரிய கிரியைகள். எங்களை மரபிலேயும் பல கிரியைகள், எங்களுடைய சிரார்த்தங்கள் போன்ற கிரியைகள்லாம் இந்த கல்பசூத்திரங்களின் மொழிதான் நாங்கள் பார்க்கின்றோம். பலவற்றை பணி சொல்லுகின்ற வேதங்கள் இருக்கின்றது. வேதங்களுக்கு உபவேதங்கள் என்று இருக்கின்றன. ஆயுர்வேதம், ஆயுளை உறுதி செய்கிறது ஆயுர்வேதம். அது அலோபதி மருத்துவமாக இருந்தாலும் சரி, அக்யூபங்க்சராக இருந்தாலும் சரி, சித்த வைத்தியமாக இருந்தாலும் சரி, ஆயுளை உறுதி செய்கின்ற இல்லவும் ஆயுர்வேதம். தனுர்வேதம், மிலிட்ரி சயின்ஸ் அண்ட் வேப்பனரி, வார்ஃபேர், யுத்தத்தை பற்றி அதை பற்றி சொல்லுவது. காந்தர்வ வேதம், மனதுக்கு இதமளிக்கின்ற அழகிய கலைகள்,
ஆடல் பாடல் இசை அனுபவங்கள் விருந்துபசாரங்கள் அவற்றை பற்றி கூறுவது. மற்றது ஸ்தபத வேதம், ஆர்கிடெக்சரல் நிர்மாண கட்டடக்கலைகள். சில பேர் அர்த்தவேதம் என்று சில பேர் சொல்லுவதுண்டு, பொருளாதாரத்தை பற்றி சொல்லுவார்கள். அதே மாதிரி வேதத்தினுடைய உபாங்க நூல்களாக இருக்கின்றன. முந்தி சொன்ன மீமாம்சையும் ஒரு உபாங்க நூல்களாக சொல்லுவார்கள், நியாயத்தை உபாங்க நூலாக சொல்லுவார்கள். அதைவிட புராணம், புராணம் என்பது புனைகதைகளை கொண்டது, அத்தோடு சேர்த்து வரலாற்றுக்கு முற்பட்ட தகவல்களை கொண்டது, வரலாற்று தகவல்களை கொண்டது, சமய உண்மைகளை கதைகளாக சொல்வது, குறியீட்டு ரீதியாக சொல்வது. திருவண்ணாமலையிலே தீபம் ஏற்றியது எல்லாருக்கும் தெரியும். அங்கே இறைவன் சோதியாக நின்றார் என்றெல்லாம் சொல்கிறார்கள். திருவண்ணாமலை வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலே ஒரு எரிந்து கொண்டிருந்த எரிமலை. அப்போ அந்த மரபு எங்கேயோ இருந்து வந்து இது எரிந்து கொண்டிருந்த மலை நெருப்பு என்றது அப்படியே வந்து இன்றைக்கு பஞ்சபூதங்கள் அது நெருப்புக்குரியதெல்லாம், அங்கே இறைவன் நெருப்பு தடலாக நின்றான் என்றெல்லாம் வருகிறது. அதெல்லாம் வரலாற்றுக்கு முற்பட்ட ஏதோ ஒன்று எப்படியோ வந்து சேர்ந்தவங்க இந்த புராண மரபு. இந்த ஸ்மிருதிகள் என்பது எங்களுடைய சட்டங்கள். அந்தந்த அவசர கால சட்டமும் இருக்கும், அந்தந்த காலங்களில் போன்ற அடக்குமுறை சட்டங்களும் இருக்கும். அதுக்குள்ள காலத்தை கேட்டுவார். கொரோனா காலத்திலே நாங்கள் எல்லாரும் முகமூடி அணிவது சட்டமாக இருந்தது. இப்போ அது இல்லை. அப்போ இன்னொரு காலத்தில் அதை பார்ப்பவர் அந்த காலத்தில் இப்படி இருந்ததுன்னு சொல்லுவார். இந்த வேத பரப்பிலே இருந்த இந்த இதுகளில் இருந்தவர்களில் இந்த ஸ்மிருதிகள் எங்களுடைய அன்றாட வாழ்க்கை, உலக வாழ்க்கையிலே நாங்கள் வாழ்கிறதுக்கு உரிய சாமானியமான சாதாரண தர்மத்தை சொன்னது இந்த ஸ்மிருதிகள். இங்கே சட்டம் பெறும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், லாஸ் அண்ட் பைலாஸ். கிராம சபையிலிருந்து அரசாங்க மட்டம் வரைக்கும் போகும். வாகன விதி ஒழுங்கின்படி நாங்கள் வாகனத்தை ஓட்டினாத்தான் எல்லாரும் ஒழுங்காக வீதியில் பயணம் செய்யலாம். அதெல்லாம் இந்த ஸ்மிருதி மாதிரி உலக தர்மம். இதை கடைப்பிடித்தால் உலகம் ஒழுங்காக இயங்கும். பல பேர் சொல்றார்கள் சமயம் இருக்கிறது, இந்த உலகம் ஒழுங்காக நடக்கிறதுக்கு தான் உண்டு. சமயத்தின் ஒரு அங்கமாக இருக்கின்ற லோக தர்மம் தான் அதுக்கு காரணம். அது மட்டும்தான். அது மட்டுமல்ல, இதை சொல்லுவார்கள் இந்த நிலையிலே உலக தர்மத்தை பார்க்கிறது ஈகோ சென்ட்ரிக் லைஃப் ஸ்டைல். நான் என்னத்தான் பார்க்குறேன், நான், என்னுடைய மனைவி, என்னுடைய குடும்பம், என்னுடைய பாடசாலை, என்னுடைய கிராமம், என்னுடைய கோயில், இவை நல்லா இருக்கணும் என்றால் சில விதிமுறைகள், சில ஒழுங்குமுறைகள் நானும் கடைப்பிடிக்க வேண்டும், மற்றவர்களையும் கடைப்பிடிக்க வேண்டும். இது என்னை மையமாக கொண்டது. என்னை விட மற்றவர்களை மையமாக கொண்ட இரண்டாவது தர்மங்கள் வேதங்களில் சொல்லப்படுகின்ற அறம், வைதிக தர்மம், இது சோஷியோ சென்ட்ரிக் தர்மம். என்னை விட மற்றவர்களுக்கு முதலிடம் கொடுப்பது. முதலாவது யாழ்ப்பாண தமிழில் சொல்லுவார்கள், மற்றவைக்கு இல்லங்கம் இல்லாமல் வாழ வேண்டும், மற்றவைக்கு பிரச்சனை இல்லாமல் வாழ வேணும். அது முதலாவது. ரெண்டாவது மற்றவைக்கு உபகாரமாக இருக்க வேணும். அது ரெண்டாவது. இந்த ரெண்டு தர்ம நிலைகளிலேயும் இருந்து இந்த ஆகமங்கள் சொன்னது என்னென்று கேட்டால் தியோசென்ட்ரிக் லைஃப் ஸ்டைல், கடவுளை மையமாக கொண்ட, மெய்யை மையமாக கொண்ட வாழ்க்கையினர். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் மை செல்ஃப் அண்ட் மை சொசைட்டி இஸ் த ட்ரூத். இந்த மெய் என்பது இறைவனுக்குள்ள ஒரு பெயர். இறைவனை மெய்கண்ட சாஸ்திரங்கள் என்று தான் எங்களுடைய சாஸ்திரங்களுக்கு சொல்லுவது. இந்த தியோசென்ட்ரிக் லைஃப் ஸ்டைலை சொன்னது தான் ஆகமம். இப்போ ஸ்மிருதிகள் உலக தர்மத்தை சொன்னது, வேதங்கள் வைதீக தர்மத்தை, மற்றவர் சோசியோசென்ட்ரிக் லைஃப் ஸ்டைலை சொல்ல, இந்த ஆகமங்கள் சிவ தர்மம், இறை தர்மம், இறையை மையமாக கொண்ட வாழ்வியலை சொன்னது இந்த ஆகமம். இப்போ இந்த சிவதர்மத்தை தான் சரியை, கிரியை, யோகன், ஞானம் என்று 4 விதங்களாக பிரித்து சொன்னார்கள். இந்த விதத்தில் நாங்கள் வேத ஆகமங்கள் ரீதியாக அந்த ஆன்மீக தளத்தை பார்க்கின்றோம். அடுத்ததுக்கு போனால் இந்த சரியை, கிரியை, யோகன், ஞானம் என்ற சமய அனுஷ்டானங்களில் பார்வையிலே பார்க்கலாம். சரியை என்றால் எங்கள் எல்லாருக்கும் தெரியும், கோவிலிலே பூந்தோட்டம் வைத்தல், மலர் பறித்தல், மாலை கட்டுதல், விளக்கு ஏற்றுதல், கோயில்கள் திருப்பதிகளை கூட்டுதல், பணி செய்தல், இது சரியை தொண்டு. கோயில்களை கிரியை பூசை செய்தல், பூசைக்கு உதவி செய்தல், பூசை திரவியங்களை திரட்டுதல், ஹோமம் செய்தல், இது கிரியை. மனத்தை அடக்கி யோகம், மற்றது பிராணாயாமம், தியானம் செய்தல், இதெல்லாம் யோகம். ஞானம் என்பது இந்த விதமான ஞான நூல்களை கேட்டல், சிந்தித்தல், அதை பற்றி உரையாடுதல், இவையெல்லாம் ஞானம். இப்படிப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு. இது பொதுவான விதிமுறை, எங்கள் எல்லாருக்கும் தெரியும். இன்னொரு விதமாக ஈடுபாட்டு வழியிலே பார்த்தால் உடலாலே செய்வது கன்றுகள் சரியை கிரிய தொண்டு.
உடலாலும் மனத்தாலும் சேர்ந்து செய்வது கிரியை தொண்டு, மனத்தாலே செய்வது யோகம், அதற்கு அப்பாலே இறையோடு அனுபவித்து செய்வது ஞானம். இப்படி சொல்லலாம். அது அறிவியல் ரீதியாக பார்த்தோம் என்றால் சரியை என்பது என்னென்று கேட்டால் இன்ஃபோர்ஸ் ஃப்ரம் அவுட் சைடு, ஏதோ ஒரு வெளி காரணத்தினாலே தூண்டப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்டு செய்வது சரியை. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும், சின்ன பிள்ளைகள் ஒரு வரை நாங்கள் வளர்ந்து வந்தோடனே நான் பள்ளிக்கூடம் போகணும் என்று கேட்குற உள்ளகள் குறைவு. நாங்கள் தான் அவர்களை கொண்டே பள்ளிக்கூடத்தை சேர்த்து அனுப்பி விடுவோம். விடுமுறை என்றோடனே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்போ எல்லாருக்கும் வீட்டில் இருக்குதானே விருப்பம். அப்போ பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு அனுப்பிறதுக்கு ஒரு வெளியில் இருக்கிற ஒரு பயம், ஒரு கட்டுப்பாடு வருகின்றது. என்ஃபோர்ஸ் ஃப்ரம் அவுட் சைட் இல்லையா? இந்த வெளியில் இருக்கிற தூண்டல் கட்டுப்பாட்டினால பயத்தினால செய்வது. சில வேளையில் ஜோதிடர் சொல்லியிருப்பார், 8ல் சனி 10ல் வியாழன்றொன்னே உடனே போய் கும்பிடுறது. எல்லாம் பயம், வெளியில் இருந்து வர பயத்தினால், பழக்க வழக்கத்தினால். நாங்கள் தமிழர் எங்களோட பண்பாடு பொங்குகிறோம் படைக்கிறோம், பயத்தினால பழக்கத்தினால வெளியில இருந்து சொல்லுற ஒரு கட்டுப்பாட்டினால செய்கின்றதெல்லாம் சரியை. நான் பார்த்தோம் என்றால் சரியை என்பது ஆரம்ப நிலை தான். ஆனால் நாங்கள் பார்த்தா தெரியும், பல இடங்கள் இன்றைக்கு நாட்டு நடக்கிற பிரச்சனை பார்த்தா தெரியும், பல பெரியவர்கள் கூட இந்த சரியையில் தான் இருக்கிறார்கள். மேலதிகாரிகள் வந்தால் தான் வேலை செய்கிறார்கள் இருக்கணும். என்ன கையெழுத்து வைத்து போட்டு பேசாமல் இருக்கிறார்கள் எல்லாரும் இருக்கணும். அப்போ இது சரியை ஆரம்ப நிலை. கிரியை என்றால் இந்த ஈடுபாடு கொஞ்சம் வந்துடும், ஆனால் ஸ்டில் நீட் எக்ஸ்டர்னல் ரிமைண்டர்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ். வெளியில இருந்து அது நேபுறுத்தர்கள் தேவை, கொஞ்சம் இடக்கிட ஊக்குவிப்புகள் தேவை. இடக்கிட அவருக்கு பரிசுகள் கொடுக்க வேண்டும், இடக்கிட ஒரு பாராட்டு கொடுக்க வேண்டும். நிறுவனங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? அந்த நிலையிலே கிரியை. யோகம் என்பது என்டையர்லி செல்ஃப் என்ஃபோர்ஸ்ட், தானாக உணர்ந்து செய்வது யோகம். அத்த யோக அனுசாசன என்று தொடங்கும். சாசனம் என்றால் பட்டயம், மனித உரிமைகள் சாசனம் என்றால் எழுதி பட்டயமாக சட்டமாக வைக்கிறது. அனுசாசனம் என்றால் அந்த அது உண்டு வெளிப்புற தூண்டல்கள் எதில் இல்லாமல் சுயமாக செய்வது, தன்பாட்டில் செய்வது. பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா தெரியும், முதல் படிக்கும் பொழுது அப்படித்தான். நாங்கள்லாம் இருந்து எல்லாம் பள்ளிக்கூடம் போய் இதை படி அதை படிக்கன்னு சொல்ல வேண்டும். ஒரு நிலை வரைக்கும் கொஞ்சம் ஊக்குவிப்பு கொடுத்தா காணும். படித்துட்டீங்களோ, நேரம் வந்துட்டு இருங்கோ, அல்லது படிக்கிற பிள்ளைக்கு ஒரு சின்ன சின்ன தூண்டல்கள் பரிசுகள் கொடுத்தால் போதும். பல்கலைக்கழகம் வந்தவரை அம்மா அப்பா வந்து படிக்கிறியான்னு கேட்குறோமா, அசைன்மெண்ட் கொடுத்துட்டியான்னு கேட்குறோமா? இல்லையே, தானாக செய்கின்றது. இதுதான் அந்த நிலை. ஞானம் என்கின்றது என்று கேட்டால் இதெல்லாம் ரிப்பிட்டேட்டிவாக வர்றது உண்டு, செய்து கொண்டு போகிறது. ஞானம் என்றால் அவர் தன்னுடைய விதத்திலே அதை ஆராய்ந்து ஆழ்ந்து அமிழ்ந்து முத்து குளிக்கிற மாதிரி போய் அதில் இருக்கிற புது புது பரிமாணங்கள், புது புது அனுபவங்கள், புது புது கொள்கைகள் அதுகளை கண்டுபிடித்து அதில் மூழ்கி திளைத்து அதை கொண்டு வந்து வெளியிலேயும் பகிர்ந்து கொள்வார். அதுதான் ஞானம். அப்படி வர்றவர்கள் தான் ஞானிகள். இப்போ உலகியல் வாழ்க்கையிலே கூட சமயம் உண்டு இல்லை. நீங்கள் கிரிக்கெட் விளையாடுறாண்டாலும் இந்த 4 பார்க்கலாம், வைத்திய தொழில் செய்கிறண்டாலும் இந்த 4 பார்க்கலாம், ஆசிரியராக இருக்கிறதையும் இந்த 4 பார்க்கலாம், விவசாயத்திலேயும் இந்த 4 பார்க்கலாம். சரியை விட கிரியை மேலானது. கிரியை எந்த நிலையிலே நீங்கள் இருக்கிறீர்களோ அதற்கு தக்க கூலி, அதற்கு தக்க வெகுமானம், அதற்கு தக்க பெறுபேறுகள் உண்டு. இதுதான் இந்த சைவ நாட்பாதங்கள். யுவர் சுவாமிகள் வேத சாத்திரம் கற்றிடல் இன்பமே என்று சொன்ன யுவர் சுவாமிகள் நியம நிட்டைகள் ஆற்றுதல் இன்பமே என்று சொன்னார். நியம நிட்டைகள் ஆற்றுதல் இன்பமே என்று சொன்னார். திருநீரும் 5 எழுத்தும் வேண்டும் வேல்வேல் என்று சொன்னார். ஆக இந்த சமய அனுஷ்டானங்கள் நிஷ்டைகள், இந்த சரியை கிரியை யோக ஞானம் எல்லாவற்றுடைய இதுவும் வந்து அந்த ஆன்மீக தளத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். இந்த ஆன்மீக தளத்திலே பார்த்த பிறகு இப்போ நாங்கள் அடுத்த பரப்பிலே சமய பரப்பிலே மற்ற சமயங்களை எப்படி பார்க்கின்றோம் என்பது இன்றைக்கு மிக முக்கியமான ஒன்று. ஒவ்வொருவரும் என்னுடைய சமயம்தான் பெரியது, மற்ற சமயங்கள் அவ்வாறு இல்லை, என்னுடைய சமயத்திலே தான் இருக்கு. எல்லாரும் அதை நிறைய யோசிக்கிறோம். நானும் அப்படித்தான் கன விஷயங்களில் யோசிக்கிறது. என்னுடைய பிள்ளைகள் இப்போ கொஞ்சம் வாசிப்பு தொடக்கம் வந்தெல்லாம் திருத்துவார்கள். இல்லையப்பா, அந்த கல்ச்சர்லேயும் அப்படி இருக்குது, இந்த அபோரிஜினல் கல்ச்சரில் இப்படி இருக்குது, இந்த கிரீக் மித்தாலஜியில் இப்படி இருக்குது, அதில் இருக்குன்றலாம் சொல்கிறாங்க. எல்லா இடத்திலேயும் நன்மைகள் உண்டு. தொன்மையவாம் எதுமையவையின் நன்றாக சிவப்பிரகாசம் பழசண்டா போல எல்லாம் நல்லதென்று அல்ல. இன்று தோன்றிய நூல் அதுகவையின் தீதாக, இன்றைக்கு வந்தேண்டா போல எல்லாம் பிழையானது தப்பானது ஒன்றும் இல்லை சொல்லுவார். அந்த ஒரு மணி, நவரத்தினம் மணியை இடையில மாணிக்க கல்லை அந்த அழுக்கில் இருந்து எடுத்தால் அந்த அழுக்கை அகற்றி பட்டை தீட்டி பாவிப்பது போல இந்த நூல்களையும் கூட நல்லதும் இருக்கும், காலத்துக்கு ஒவ்வாததும் இருக்கும்.
திருமுறைகளிலேயே நாயன்மார்கள் திருமுறைகளிலேயே சிவபெருமான் என்ன சொன்னார்? காலத்துக்கு ஒவ்வாதத்தை விடுத்து மற்றதை வைத்திருக்கின்றோம் என்று தான் சொன்னார். ஆகவே அவர்கள் சொன்னாலும் கூட சிலது காலத்துக்கு ஒவ்வாமை போகின்றது உண்டு. அதை ஆர்வனார் சொல்லுவார், சுருதி யுக்தி அனுபவம். புத்தகத்தை அப்படியே பார்த்து கடைப்பிடிப்பது பனுவல் சமுதாயம் என்று சொல்லுவார்கள். பைபிளில் எல்லாம் பரிசேயர்கள் என்று சொல்லுவார்கள். ஓய்வு தினத்திலே அவர் நோயாளியை சுகப்படுத்துறதுக்கு இன்றைக்கு ஓய்வு தினம் ஆயிட்டு எப்படி நீ சுகப்படுத்தலாம் என்று கேட்டது. புத்தகத்தை சொல்லுவார், விரதமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரங்காட்டினர் மாணிக்க வாசகர் சொல்லுவார். சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரற்றி மலைந்தனர். இந்த சமய நோக்கில் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய ஆன்மீக தளத்தில் நாங்கள் எல்லா சமயங்களையும் பார்க்கின்ற பொழுது அதை 4 வகையாக 6 சமயங்களாக பிரித்து பார்க்கின்றோம். 4 வகை என்ற பொழுது ஒன்று வந்து ஆக வெளிப்புற வட்டத்திலே இருக்கின்ற புறப்புற சமயங்கள். புறப்புற சமயங்கள் என்பது நாங்கள் முன்னர் பார்த்த அவைதீக சமயங்கள் எல்லாம் புறப்புற சமயங்கள், லோகாயுதம், பௌத்தம், சமணம். அடுத்ததாக அதில் புறச்சமயங்கள் என்று வரும். அது உள்வட்டம், அதுக்கும் இன்னும் வெளியில் தான் இருக்கு. முன்னர் சொன்ன 6 தரிசனங்கள், சாங்கியம், யோகம், நியாயம், வைசேடிகம், அது எல்லாமே அதுக்குள்ளே வரும். வேதாந்தமும் அதுக்குள்ளே வரும். சங்கர வேதாந்தம் அதுக்குள்ளே வரும். மாத்துவ வேதாந்தம் அதுக்குள்ளே வரும். ராமானுஜ வேதாந்தமும் அதுக்குள்ளே வரும். ராமானுஜ வேதாந்தமும் அதற்குள்ளே வரும். இந்த இதுக்குள்ளே வருகின்ற பொழுது அவர்கள் என்னென்று கேட்டால், இங்கே வந்து இறைவன் உயிர் என்றதை எல்லாம் எடுத்தார்கள். இறைவனையும் உயிரையும் ஏதோ ஒன்று பிரிக்கின்றது என்று கண்டார்கள். ஆனால் அந்த பிரிக்கின்ற ஒன்று இடையிலே வந்தது என்ற கருத்துத்தான் பல சமயங்களிலே உண்டு. இடையிலே வந்தது அந்த பிரிக்கின்ற ஒரு கேள்வி வருகின்றது. இது கடவுள் இடையிலே வரும் பொழுது என்ன செய்து கொண்டிருந்தார்? ஏன் எப்படி உயிர்களை அந்த தடை வந்து பிடிக்க வைத்தார்? Why did the soul came down from that state என்ற ஒரு கேள்வி வருகின்றது. ஆனபடினாலே அந்த கேள்விக்கு வந்து இந்த பதியினை போல் பசுபாசம் அனாதி, இது இடையில வரவில்லை. இடையில வந்து என்று சொன்னால் கடவுளுடைய மகிமைக்கு பங்கம் வந்துடும் என்று சொன்ன சமயங்கள் எல்லாம் அகப்புற சமயங்களாக வந்தது. வாமம், காபாலிகம், பைரவம், பாசுபதம், மாபிரதம், ஐக்கியபாத சைவம் என்றெல்லாம் இப்படி பலவிதமான பிரிவுகள். இப்படி வந்த பிரிவுகளுக்குள்ளே அந்த பிரதானமான தடை என்ன என்பதை பற்றி, கர்மாவா மாயையா என்று, அதிலே ஆணவம் என்று நான் சொன்ன இருப்பிற்குத்தான் அதுதான் பிரதான தடை என்று சொன்ன சமயங்களை அகச்சமயம் என்று 4வது வட்டத்தில் வச்சார். The cause of the root cause of the problem is ஆணவா, that which atomizes the soul என்று சொன்ன சமயங்கள் எல்லாம் அகச்சமயங்கள். இந்த 4 சமயங்களையும் தாண்டி நடுமையத்திலே எல்லா பரப்பையும் உள்வாங்கி சித்தாந்த சைவம் இருக்கிறது சொன்னது. இந்த சமயங்கள் எல்லாம் எங்களுக்கு படிநிலைகள். இப்படி நாங்கள் ஆரம்ப கல்வி, முன்பள்ளி, ஆரம்ப கல்வி, இடைநிலை கல்வி, உயர்கல்வி, அப்புறமாக பல்கலைக்கழகம். ஏன் இப்படி இவ்வளவு சமயங்கள் என்றால், பல்கலைக்கழகத்தில் ஏன் இவ்வளவு துறைகள்? எல்லாரும் வந்து மருத்துவத்தை படிக்கலாம், அல்ல எல்லாரும் வந்து கலையை படிக்கலாம் என்று சொல்லலாம் தானே. அவருடைய ஆர்வம், அவருடைய தனிப்பட்ட ஈடுபாடு, அவருடைய பக்குவ நிலை, அறிவு நிலைகளை பொறுத்து பல துறைகள். அதனுடையாக பல வகைப்பட்ட சமயங்கள். இவ்வாறு கடந்த கால சமயங்கள், நிகழ்கால சமயங்கள், எதிர்கால சமயங்கள் எல்லா பரப்பையும் ஒன்றாக வைத்து ஒன்றாக சொன்னார்கள். பொது சமயங்கள், பொருளுணர் நூல்கள் ஒன்றோடு ஒன்று உவ்வாமல் உளபலவும். இவற்றுள் யாது சமயம் பொருள் நூல் அது இங்கு எண்ணின் இதுவாகும் அது அல்லது எனும் பிணக்கது இன்றி நீதியினால் இவையெல்லாம் ஓரிடத்தே காண நின்றது யாது ஒரு சமயம் அது சமயம் அது பொருள் நூல். ஆதலினால் இவையாவும் அருமறை ஆகமத்தை அடங்கியிடும். இவை இரண்டும் அரணடிக்கீழ் அடங்கி. இப்படி ஒரு டோட்டலிஸ்டிக் வியூ, ஃபேர் அண்ட் ஜஸ்ட் வியூ, நீதியான சமத்துவமான முழுமையான பார்வையை தருவது எங்களுடைய ஆன்மீக தளம். யோகர் சுவாமிகள் சொல்லுவார், நாங்கள் எல்லாம் ஒரே சமயத்தையும் ஒரே சாதியையும் சேர்ந்தவர்கள், எங்களுக்குள் ஒரு மாறுதலும் இல்லை. நாங்கள் பரிசுத்தரும் தெய்வத்துக்குள் வைக்கப்பட்டவர்களாகவும் இருக்கின்றோம். வித்தியாசமான மாறுதல்கள் யாவும் உண்மை சுபாவத்தின் சிறப்புகளாக இருக்கின்றன. The acceptance, not the tolerance, சகிப்புத்தன்மை அல்ல, ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த தன்மை பரந்த ஆன்மீக தலமாக இது விளங்குகின்றது. இப்படிப்பட்ட ஆன்மீக தலங்களுடைய பாட்டுக்கு பிற்பாடு நாங்கள்
ஐந்தாவதாக ஈழத்து சைவ மரபிலே யோகர் சுவாமிகளுடைய ஆன்மீக தளத்தை பற்றி சற்றே சில குறிப்புகளை கூறலாம். ஈழத்து சைவ மரபு கண்டொரு தனித்துவமான மரபு. நிறுவனமயப்படுத்தப்படாத சைவ மரபு ஈழத்து சைவ மரபு. இங்கே தமிழகத்தில் உள்ளது போல பலமான பொருளாதார வளம், சமூக வளம், ஆட்பலம் கொண்ட பாரம்பரிய மடங்கள், ஆதீனங்கள் இங்கே இல்லை. ஆரம்பநாவலர், சிவஜகாம சிவர் போன்றோர் கூட அப்படிப்பட்ட நிறுவனங்களை இலகுவாக தாவித்திருக்கக்கூடிய தானத்திலே இருந்தாலும் அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை. சிவஜோக சுவாமிகளுடைய சிவதொண்டன் நிலையத்தை பற்றி சொல்லுவார்கள், சித்தப்பா சொல்லுவார் இதை பற்றிய கதைகள் எல்லாம். ஒரு சிவஜோக சுவாமிகள் பொதுவாக சிவதொண்டன் நிலையம் கட்டுப்படுற காலத்திலேயே அவர் வந்தாலும் உள்ளுக்கே போக மாட்டார், வெளியில் வந்து அமர்ந்திருப்பாராம். ஒரு முறை அவ்வாறு அமர்ந்திருந்த போது யோசித்து கொண்டிருந்து சொன்னாராம், செல்லப்பனும் சரிதான், இதுவும் சரிதான் என்றாராம். செல்லப்பா சுவாமிகள் ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு நிறுவனம் ஒன்றும் இல்லாத சுவாமிகள். அவர் விசர்ச்செல்லப்பாண்டு தான் சொல்லுவார்கள் பொது வழக்கில். அவர் தனக்கொன்று தாபனம், நிறுவனம், மடம், இடம் என்று இல்லாமல் இருந்தவர். இங்கே சிவதண்டன் நிலையம் கட்டப்பட்டு கொண்டிருக்குது. அவர் வழியில் இருந்துவிட்டு ஒரு யோசித்து சொன்னாராம், செல்லப்பனும் சரிதான், இதுவும் சரிதான். அப்படி இந்த நிறுவனத்தோடு என்டாங்கிள்மெண்ட், அதோட அதில் மாட்டுப்படாமல் இருக்கின்ற ஒரு ஆன்மீக தளத்தை சிவஜோக சுவாமிகள் அங்கே தந்திருக்கின்றார். அவருடைய இறுதி காலத்தில் அவர் அங்கே வந்து சில நாட்கள் தங்கியிருந்து அந்த படத்தை புனிதப்படுத்தியும் போயிருக்கின்றார். அவர் சொல்லியிருக்கின்றார், இது ஒழுங்காக செயற்படாவிட்டால் இழுத்து போட்டு போகக்கூடாதுன்னு கூட சொல்லியிருக்கின்றார். அந்த அளவுக்கு ஒரு கட்டம் என்றால் இன்ஸ்டிடியூஷன் கில்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று சொல்லுவார்கள். நிறுவனமயப்படுத்தினால் அந்த ஆன்மீகம் செத்து போயிடும் என்று சொல்லுவார்கள். அந்த நிலத்திலே, அந்த சமநிலையில் யோகர் சுவாமிகள் நின்ற நாங்கள் அவருடைய கொண்டெம்பரரிஸை பார்க்கணும். ரமண மகர்ஷிகள் போன்றவர்கள் எல்லாம் கூட அந்த நிறுவனத்தை மிகவும் அழகாக மரண சாசனம் எல்லாம் எழுதி, அதுக்கு வழக்குகள் எல்லாம் இருந்தது, எல்லாம் அதையெல்லாம் பார்த்து போனதை பார்க்கின்றோம். அப்படி ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது ஈழத்து சைவ மரபின் மரபிலே யோகர் சுவாமிகளுடைய பணியும் தொண்டும் நிறுவன அமைப்பும் இருந்திருக்கின்றது. இரண்டாவதாக சாதிகளுக்குள் அடங்காத மரபு ஈழத்து சைவ மரபு. எனக்கு இது முதல் தெரிய வந்தது என்று கேட்டால், இந்தியாவிலேயே சைவ சித்தாந்தமான சிதம்பரத்திலே நடந்தது. என்னுடைய குருநாதர் இருந்தார், அவரோட போயிருந்தேன். சொன்னார், குருநாதர் சொன்னார், இந்த யூனிவர்சிட்டியில் சொன்னாங்க, இந்த இலங்கையில் இருந்து சைவ பிள்ளைமார் கொஞ்சம் பேர் வந்து ஒரு மாநாடு நடத்துகிறாங்களாம். எனக்கு அப்போ தான் இது என்னடான்னு பார்த்தேன். அங்கே என்றால் சைவம் என்றால் பிள்ளைமார், முதலிமார், இந்த ரெண்டு ஜாதிகளில் தான் வரும். கொஞ்சம் சட்டிமார், அதிலேயே ஆதீனங்கள் என்றால் அந்த சைவ பிள்ளைமாரில் இருந்தால் வரும். இங்கே நாங்கள் சாதி வேறுபாடுகள் அங்கங்கே இருக்கின்றது, அது அந்த தொல்லை வேறா. ஆனால் இந்த சாதிக்கு இந்த சமயம் என்று உரித்தாக இல்லை. சாதி நிலை கடந்தது எங்களுடைய சமயம் சொல்லுவார்கள். சாதிக்குழங்காத சைவம் மட்டுமல்ல, சமயத்துக்குழங்காத சைவம். இங்கே பார்த்தீங்கள் என்றால் கதிர்காமத்திலே தெய்வானியம்மன் கோயில் கொடியேற்றத்துக்கு பள்ளிவாசல் தான் கொடி போகுது. புத்தர் கோயிலில் போய் பார்த்தா அங்கேயும் பிள்ளையார் இருக்கிறார், சிவன் இருக்கிறார், திருமால் இருக்கிறார். சிங்களவர்களுக்கு முன்னேஸ்வரத்தில் வந்து வழிபடுறார்கள், நிபந்தங்கள், வழிபாடுகள் எல்லாம் இருக்குது. இதெல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது இங்கே இருக்கிற சைவம் சமயத்துக்குள்ளே மடங்குது என்று சொல்ல முடியாது. யுகஸ்வன் சொல்லுவார், யவனர், சோனகர், தமிழர், சிங்களவர் எங்கும் எவரும் வணங்குவர் எந்ததன் தாளே நச்சிந்தனையில். அடுத்ததாக இந்த ஈழத்து சைவ மரபதிலே ஒன்று சமயக்கல்வி. எங்களுடைய கல்வி பாரம்பரியம் ஆரம்பநாவர் காலத்தில் தொடங்கி பிற்பாடு எங்களுடைய சைவ வித்தியாபிவிருத்தி சங்கம் ஹிந்து போர்டு ஆஃப் எஜுகேஷனில் இருந்து இன்றைக்கு பல்கலைக்கழகத்தில் இந்து கற்கை பீடம் வரைக்கும் வந்திருக்கின்ற அந்த கல்வி நிறைவந்து பாடசாலை கல்வியுடனும் பல்கலைக்கழகங்களுடனும் இணைந்து பயணிக்கின்ற ஒரு பாரம்பரியத்தை கொண்டது இந்த மரபு. இந்த நாவலர் தொடங்கி அந்த சைவ இந்த வித்தியாபிவிருத்தி சங்கம், இந்த ஹிந்து போர்ட் ஆஃப் எஜுகேஷன் சைவ வித்தியாபிவிருத்தி சங்கம் பராமரித்த 167 பாடசாலைகள். பிறகு பாடசாலை கல்வி மட்டுமல்ல, பல்கலைக்கழக கல்வியிலே இந்தியாவிலே எல்லாம் இந்த சமயம் தத்துவம் எல்லாம் ஒவ்வொரு துறைகளாக இருக்குது. ஆனால் இங்கே மட்டும்தான் அது வரலாற்றை, சமூகவியலை, தொல்லியலை எல்லாவற்றையும் உள்வாங்கிய ஒரு இந்து கலாச்சார இந்து கற்கைகள் பீடமாக இருப்பது இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு சிறப்பு. அப்படிப்பட்ட ஒரு மரபு இருக்கிறது.
கசடு தீர்த்து அறம் கற்றிட வேண்டுமே, கல்வியால் பயன் பெற்றிட வேண்டுமே என்று யுவர் சுவாமிகளும் பாடியிருக்கிறார். அடுத்தது ஈழத்து சைவர்களுடைய முக்கியமான ஒன்று புராண படனம். இப்போது எங்களுக்கு மார்கழி மாதம் திருவம்பாது தொடங்கினா திருவாதவர்கள் புராணம் படிப்போம். கந்த புராணம் எங்களுடைய யுவர் சுவாமி சொன்னார், சிங்களவன் அடிக்க போகிறான், கந்த புராணத்தை படி. இந்த மரபு இதெல்லாம் இந்தியாவிலே தமிழகத்திலே காண கிடைக்காத மரபுகள். இவ்வகையான சிறப்புகள் எங்களுக்கு இருக்கின்றன. அடுத்ததாக இந்த சைவ வைணவ பூசல் இல்லாத மரபு எங்களோட மரபு. பொன்னால் கிருஷ்ணர் கோயிலில் இருந்து, இங்கே இருக்கிற பெருமாள் கோயிலில் இருந்து, மற்றது இப்படி எங்களுக்கு இந்த சைவ வைணவ பூசைகள் இங்கே இல்லை. சிவாச்சாரியர்கள் தான் பூசை செய்வார்கள். பூசைகள் கிரிகளெல்லாம் சிவாச்சாரியார் மரபு அப்படியே இருக்கின்றது. யுகர் சுவாமிகளும் பாடுவார் வந்து ரங்க நின் திருவருள் தரலாகாத பாதகன் கஞ்சன் அனுப்பிய பூதகி பாரில் மாலவே செய்தாய், அதுபோல் அடியேன் ஆணவமொழிய அருள் நீர் தருவாய் ஐய என்று படிப்பார் கிருஷ்ணரை. இப்படி இந்த பேதங்களுக்குள் அடங்காத ஒரு சைவ மரபாக இருக்கின்றது. இந்த ஈழத்து சைவ மரபுடைய ஆன்மீக தளத்தை சிவஜோகமியுடைய ஆன்மீக தளத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இறுதியாக சமய ஆளுமைகளுடைய ஆளுமை பிறப்பிலே இந்த சிவஜோக சுவாமிகளை பார்க்கணும். சமய ஆளுமைகள் என்று சொல்லுகின்ற பொழுது நான் பார்ப்பது பக்தர்கள், முனிவர்கள், ரிஷிகள், சித்தர்கள், ஞானிகள், இப்படி கொஞ்சம் பேரை பார்த்த இதில் யுக சுவாமிகள் இந்த பரப்பில். பக்தர்கள் என்றால் எங்களை போல் கொஞ்சம் பார்ட் டைம், கொஞ்சம் நேரம் காலையில் எழுந்து சுவாமி கும்பிட்டு அப்புறம் எங்களை பார்த்து பின்னேறம் போய் விளக்குப்படுத்தி சுவாமி கும்பிட்டு இறையை தேடுவது இறையையும் தேடு என்று சொல்லுவார்கள் இல்லையா, அது மாதிரி அது எங்களுக்கு பார்ட் டைம். அது பக்தர்கள். நாடகத்தால் நான் உன் அடியார் போல் நடித்து வீடகத்தே புகுந்திடவே பிறப்பெரிதும் புரிகின்றேன். யானே போய் என் நெஞ்சும் போய் என் அன்பும் போய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. அது பக்தர்கள். முனிகள் என்று சொன்னால், முனிவர்கள் என்று சொன்னால் அவர்கள் 24 மணி நேரம் 7 நாளும் இந்த ஆன்மீக விசாரம், ஆத்ம விசாரம், ஆத்ம சாதனைகளிலே இருப்பவர்கள், இந்த தேடல்லே இருப்பவர்கள் முனிவர்கள். தே ஆர் சீக்கர்ஸ். பக்தர்களை டிவோட்டீஸ் என்றால், முனிவர்கள் சீக்கர்ஸ், தேடிக்கொண்டிருப்பவர்கள், முழு நேர பணியாக இருப்பவர்கள். அகத்திய முனிவர், காசிப முனிவர், இப்படியெல்லாம் நிறைய முனிவருடைய பேரை பார்க்கின்றோம். அடுத்ததாக பார்ப்பார்கள் ரிஷிகள். அது முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கு என்ன வித்தியாசம் என்றால், முனிவர்கள் சீக்கர்ஸ், ரிஷிகள் சீயர்ஸ். சொல்லுவார்கள் ரிஷ் என்றால் பார்வை என்று சொல்வார்கள். இந்த பார்ப்பவர்கள், அவர்கள் அந்த மெய்யை மெய்யாகவே பார்த்தவர்கள், மெய்யை மெய்யாகவே அனுபவித்தார்கள். அந்த அனுபவத்தை தங்களுடைய வார்த்தையிலே வெளிப்படுத்துவார்கள், வாழ்க்கையிலே வெளிப்படுத்துவார்கள். இது ரிஷிகள். இந்த ரிஷிகளுடைய பார்வையும் இந்த தரிசனங்களுடைய பார்வை இருக்கணும். அந்த கஜ நியாயம், ஒரு யானையை பார்வை புலன் குறைந்தவர்கள் இல்லாதவர் பார்ப்பது மாதிரி தான் இந்த பார்வை இருக்குது. அவர் தாங்கள் கண்ட பார்வையை வெளிப்படுத்துவார்கள் ரிஷிகள். ஒரு கேள்வி வரும் இதில், சில இடங்களில் ரிஷி என்று போட்டிருக்கு ஒருவரையே, இன்னொருத்தில் முனிவர்ன்னு சொல்கிறோமே. ஒருவர் ஒரு நிலையிலே சீக்கராக இருந்தார், ஒரு நிலையிலே அவர் அந்த நிலைக்கு வந்தோடனே சீக்கராக வரார். முனிவராக இருந்தார் ரிஷி, அகத்திய முனி, அகத்திய ரிஷி. விஸ்வாமித்திர முனி, விஸ்வாமித்திர ரிஷி. அடுத்ததாக ஞானிகள். ஞானிகள் யார் என்று கேட்டால், தங்கு தடையின்றி அந்த மெய்யை இறையை தரிசிப்பவர்கள், அனுபவிப்பவர்கள், அறிபவர்கள். இது இந்த யானையை பார்வையில்லாத பார்த்தவர்கள் முழுமையாக பார்த்தவர்கள் இந்த ஞானிகள், இந்த ரியலைஸ் சோல்ஸ். இப்போ ரிஷிகளை விட ஞானிகள் தெரியும். பொதுவாக எங்களுடைய நாயன்மார்கள் எல்லாவரையும் நாங்கள் சைவத்திலே ஞானிகள் என்று கருதுகிறோம். ஞானிகளை நாம் அடையாளம் காண முடியாது. உபசாரமாக நாங்கள் 6 என்று சொல்லுவோம், அல்லது 64 நாயன்மார் என்று சொல்லுவோம். அதெல்லாம் உபசார வழக்காக சொல்லலாமே தவிர எங்களால் ஞானிகளை அடையாளம் காணவோ அவர்களை அடையாளப்படுத்தவோ முடியாது. அது எப்போவோ 8ஆம் நூற்றாண்டில் சுந்தர பெருமானுக்கு இறைகளை உணர்த்தியபடி அவர் 60 பேரை பாட வழக்கிட்டு அதில் தன்னுடைய பெயரையும் சேர்த்து இன்னாருடைய மகனாகிய சுந்தரன் என்று பாடினார். 63 நாயன்மார் வந்துட்டு, அவ்வளவுதான்.
அதுக்கு அப்பால் நாங்கள் தாயுமான சுவாமிகள், அரணிக்கிரநாதர் இப்படி எல்லாம் பார்த்திருக்கிறோம். ஒருவரையும் நாங்கள் அந்த ஞானிகள் என்று கருதினாலே நாயன்மார்கள் நாங்கள் துணிந்து போடுவது கிடையாது. இது ஞானிகள். சித்தர் என்றால் யார்? அடுத்த கேள்வி வருகின்றது. சித்தர் என்றால் யார் என்று கேட்டால் இதுக்கு மேலாக சில அதிமானுட செயல்கள் சக்திகள் செய்பவர்கள் சித்தர்கள். இந்த அதிமானுட செயல்கள் செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். சம்பந்தர் பூம்பாவை உயிர்ப்பித்தார், சுந்தரர் முதலை உண்ட கொண்டை மீட்டார், ஆண்பனையை பெண்பனை ஆக்கினார், இப்படி எல்லாம் நிறைய வருகிறது. ஜூவர் சுவாமிகளுடைய வார்த்தையிலேயே நிறைய வருகின்றது. இந்த சித்தர்கள் ஞானிகளில் பார்க்கின்ற பொழுது இந்த காட்சிகளை பார்க்கின்ற பொழுது பார்த்தால் இந்த யோக காட்சி என்று ஒன்று வருகின்றது. யோக காட்சி என்று காட்சிகளில் ஒரு பார்த்தால் கண்ணால் கண்டதை மட்டும் சொல்ல முடியாது. நேர வருகின்ற பொழுது ஒரு வாகனங்கள் எல்லாம் தொடர்ந்து தாண்டி வந்திருக்கின்றோம். என்னுடைய நண்பர் என்னை அழைத்து வந்திருக்கின்ற இப்போ நீங்கள் அவர் வழியில் இன்னமான ஒரு நீல நிற காரை பார்த்து நீங்கள் வந்தால் பார்த்து விலக்கி இருப்போம். ஆனால் மனத்திலே பதிந்திருக்காது. ஜஸ்ட் மெக்கானிக்கல் பர்செப்ஷன், பொறிக்காட்சி. ரெண்டாவதாக கேட்டால் மனதில் பதிந்திருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் அதை விட வேறு தாக்கம் இல்லை. அது புலன்காட்சி, வாயு காட்சி. கேட்குறீங்கள், ஓ அந்த காரா அருமையான கார், இப்படி ஒரு கார் இருந்தா, அல்லது இந்த வேகத்தில் போகிறானே, அது எங்களுடைய எமோஷன், சப்ஜெக்டிவ் பர்செப்ஷன், தன் வேதனை காட்சி. ஐயக்காட்சி, பார்த்தது போல தான் இருந்தது. திரிவு காட்சி, ஒரு கருத்தக்காரை பார்த்துட்டு அது நீலக்காரன்னு சொல்கிறது. மாயக்காட்சி, இல்லவே இல்லாதொண்டே இருக்கிறேன்னு சொல்கிறது. பிரமக்காட்சி, பிரமக்காட்சி பொதுவாக மனநோயில் அல்லது போதை பாவனையில் வரும். தான் விடுத்த முயலுக்கு 3 கால. மாயக்காட்சியில் ஒரு மாதிரி சொன்னால் விளங்கும், பிரமக்காட்சியில் சொல்லி எவ்வளவு விளங்கப்படுத்தினாலும் விளங்காது. ஐயக்காட்சி, திரிவுக்காட்சி, பிரம்மக்காட்சி. அடுத்தது ஜாலக்காட்சி, மேஜிக்கல் ஷோ. மேஜிஷியன் ஷோ காட்டுறார், பெட்டிக்கு இருந்து புறா பறக்குது, இருந்தாப்பல் எடுத்து பார்த்தா ஒன்றும் இல்லாமல் இருக்குது. ஜாலக்காட்சி. அதில் ஜாலத்தில் என்னென்று மகேந்திர ஜாலம். முன்னால் 1-2 பேருக்கு நடத்தி காட்டினா ஜாலம், ஒரு பெரிய சபையே இருக்குது, அவ்வளவு பேருக்கும் காட்டிவிட்டால் அது மகேந்திர ஜாலம். அபிராமி பட்டருக்கு அமாவாசையில் நிலவு வந்தது, திருக்கடவுரில் நிலவு வந்தது, மன்னர் உட்பட எல்லாரும் பார்க்கணும். அது என்ன காட்சி? பார்க்கணும். இப்படி இல்லை, அதெல்லாம் போயிட்டு வந்தவர்கள் அடுத்த சொல்லுவார்கள் இன்னொன்று யோக காட்சி. யோக காட்சி என்றால் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே போகிறதில்லை. கஷ்டற்றவள் இந்த இடத்துல இருந்து ஆன்மா அங்கே பறந்து போகிறதில்லை. இருந்த இடத்தில் இருந்து கொண்டே ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறதை பார்த்து அறிவது, முந்தி நடந்ததை பார்த்து அறிவது, வரப்போவதை அறிவது. சமாதியால் மலங்கள் வாட்டி பொருந்திய தேச கால இயல்பு அகல் பொருள்கள் எல்லாம் இருந்து உணர்கின்ற ஞானம் யோக நல் காட்சியாகும். இப்போ இன்றைக்கு நடத்ததில்லை, முந்தி நடந்ததெல்லாம் தெரியும். எவ்வளவு காலத்துக்கு உண்மையாக யோகா காட்சிகிட்ட எவ்வளவு பார்க்கலாம். பொண்ணுக்கு போனால் மகாபாரத போர், கிருஷ்ணகிட்ட உபதேசம், எல்லாம் ஜீசஸுடைய மலப்பிரசங்கம், இப்படி எல்லாமே பார்க்கலாம். மாணிக்க வாசகர் பாடுகின்றார், இந்த உலகம் ஒரு பெருநாத வெடிப்பு, பிக் பேங் கட்டக்லேஷன் ஆஃப் பிக் பேங்கில் இந்த உலகம் வெடித்து சிதறி தோன்றியது என்று மாணிக்க வாசகர் பாடுகின்றார். இப்போ சொன்னது அப்போ அண்ட பகுதியின் உண்டை புறக்க மலப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி. காட்சி விட்னஸ் பண்ணி சொல்கிறார். உருண்டையாக வருது. ஒன்றனுக்கொன்று நின்றலில் வகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. இவ்வளவு கோடிக்கணக்கான அண்டத்தொகுதிகள் இருக்குன்னு இப்போதான் எங்களுக்கு தெரியும். அது வெடித்து சிதறி பிரபஞ்சமாக விரிந்தது இப்போதான் தெரியும். கண்ணால் கண்ட மாதிரி சொல்றார், கண்ணால் கண்ட மாதிரி சொல்லுவார். அதே இப்படியான காட்சிகள் யோக காட்சி. அதை விட இன்னொன்று இருக்குது, ஞான காட்சி. இது யோகிகள் யோக காட்சி. இப்போ யோகர் சுவாமிகளும் முன்னுக்கு பார்த்தது எல்லாம் சொல்லியிருக்கிறார், பல இடங்களில் நடந்ததை சொல்லியிருக்கிறார், நடக்கப் போவதை சொல்லியிருக்கிறார், அதெல்லாம் இருக்குது. இந்த ஞான காட்சி என்று வரும். இந்த ஞான காட்சி என்ற பொழுது அது அழகாக சொல்லுவார்கள் என்று கேட்டால், ஞான காட்சி என்று சொன்னால் யோகர் சுவாமிகளுடைய யோக காட்சியில் கணக்கு இருக்குது. அவர் வச்சிருக்கிறேன், ஏசுவார்கள், எரிப்பார்கள், உண்மையை பேசி உண்மையாக பேசு, சிங்களவன் அடிக்க போகிறேன், கந்த புராணத்தைப்படி, யாழ்ப்பாணம் பற்றி எரியுது. இதெல்லாம் யோகர் சுவாமிகளுடைய காட்சிகள், வரப்போகிறதெல்லாம் தெரியுது. அவர் கடைசியாக அவருடைய பங்குனி ஆயில்யம் அவருடைய
சமாதி திருநாள். அதற்கு முதல் மாசி சிவராத்திரியில் அவர் அங்கே இருந்து இங்கே பன்னார் பண்ணை சிவன் கோயிலை நோக்கியபடி தையல் நாயகி தாயே யாழ்ப்பாணத்தானுக்கு அரைவயிட்டு கஞ்சி கண்டாலும் வழிவிடம் ஆண்டு கேட்டார். அவர் போட்ட பிச்சையை நாங்கள் இன்றைக்கு இந்த அளவு கண்டாலும் இருக்கிறோம். அது அவர்களுடைய யோக காட்சி. எங்களுக்கு வருகின்ற இன்னல்கள் அவலங்கள் எல்லாவற்றையும் முன்னரே பார்த்து சொன்ன காட்சி. ஞான காட்சி என்பது எங்கும் எல்லாவற்றிலும் இறையில எல்லாவற்றையும் காண்றது. உபனிடதங்களை வரும் ஆத்மாவினிடத்தில் எல்லாவற்றையும் காணுதல், எல்லாவற்றையும் ஆத்மாவிடத்தில் காணுதல். அப்பர் சுவாமிகள் பாடுவார், வடியேறு திரு சூழன் தோன்றும் தோன்றும் வளர்ச்சடை மேலிளமதியம் தோன்றும் தோன்றும் கடியேறு கமல் பொன்னை கண்ணி தோன்றும் என்று அப்பர் சுவாமிகள் பாடிவார். சிவகோஜூர் சுவாமிகள் பாடியிருக்கிறார். நீரணிந்த திருமேனி பொழிந்து தோன்றும் நெற்றி மேற்கண் தோன்றும் மதியம் தோன்றும் ஆரணிந்த ஜட தோன்றும் அம்மை தோன்றும் அரைக்க செத்த புலியாடை அசைந்து தோன்றும். இப்படியே கருத்திருந்த கண்டத்தின் பெருமை தோன்றும் கதிர்காட்டும் கண்ணினைகள் கலந்து தோன்றும் செருத்தவர் தம் புறமட்ட சிரிப்பு தோன்றும். இதெல்லாம் எங்கும் இறைவனுடைய காட்சியாக பார்க்கின்ற தன்மை. உயிர் உள்ள உயிரற்ற எல்லாவற்றிலையும் மாதர் பிறக்கறிஞான சொல்லுவார், காதல் மடப்படியோடும் கலர் வருவன கண்டேன் கண்டேன் அவரதிருப்பாத கண்டறியாதன கண்டேன் என்று சொல்லுவார். இளமணனாகு தழுவி 7 வருகிற கண்டேன் வரிச்சிடை இடிகுரல் என்னதோர் ஏனம் இசைந்து வருவன கண்டேன் என்று உயிருள்ள எல்லாவற்றையும் இணையாக பார்க்கின்ற பொழுது பார்வதி பரமேஸ்வராக பார்க்கின்ற தன்மை. இது ஞான காட்சி. இது ஞானிகள். சித்தர்களில் ஞான சித்தர்கள் இருக்கின்றார்கள். இந்த ஞான நிலை அடைந்த சித்தர்கள் இருக்கிறார்கள். யோக நிலையில் இருக்கிற சித்தர்களும் இருக்கின்றார்கள். காய சித்தர்கள் இருந்திருக்கிறார்கள். உடல் ரீதியாக மருத்துவம், காயகல்பம், உடல் மருத்துவத்தை மட்டும் சொல்லி இருக்கிறார்கள். அங்கே ஞானம் எல்லாம் இருக்கின்றது சொல்ல முடியாது. திருமூலர் இந்த பாரம்பரியத்தை பார்க்குவார். ஞான சித்தர், யோக சித்தர், காய சித்தர் எல்லாவாக இருந்திருக்கின்றார். நாயன்மார்களை சாமு சித்தர்கள் என்று சொல்வார்கள். முற்புறப்பியில் செய்கிற எல்லா அலுவல்களை முடித்து சிவதர்மத்தில் முடிந்து ஒரு கொஞ்சம் மிச்ச சொச்சம் இருந்தது வந்து பிறந்திருக்கிறார்கள் சாமு சித்தர்கள், நாயன்மார்கள். இந்த பிறப்பில் அவர்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்ட வந்திருக்கிறார்கள். அவர்கள் இங்கே வரணும் என்று இல்லை, அங்கே இருந்தே மேலே போயிருக்கலாம். இங்கே வந்து அவர் அவதாரம் என்று சொல்லுவார்கள். சைவத்தில் இறைவன் பிறப்பதில்லை, முழுமுதற் கடவுள், பரவாயாக்கை பெரியோர். ஆனால் இப்படிப்பட்ட மேலான ஆன்மாக்களை இறைவன் எம்மடியே பிறக்க வைத்து வைக்கின்றான் அவதாரங்கள் என்று சொல்லுவார்கள். புரட்சி சித்தர்கள் இருந்திருக்கிறார்கள். நட்டகல்லை சுற்றி வந்து 4 உட்பஞ்சாத்தியை சுற்றி வந்து முனவன் என்று சொல்லும் மந்திரமேதடா நட்டகல்லம் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவன் கரைச்சுவை அறியுமோ என்று சொல்லுவார்கள். இறைவனையே சொல்லுவார்கள் நாதி சித்தர் என்று. இந்த வரவிலக்கணங்களிலே நாங்கள் பார்த்தால் இது ஆன்மீக பரப்புகளிலே சிவஜோகம சிவானுடைய ஆன்மீக தளத்தை நீங்கள் பொருத்தி பார்க்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் இந்த பரந்த ஆன்மீக தளத்திலே வேத வைதீக தரிசனங்கள், வேதாகம நூல்கள், அந்த நூல்களில் சொல்லப்பட்ட சமய அனுஷ்டானங்கள், மற்றது அந்த சமய அனுஷ்டானில் வர்ற அனுபவங்கள், மற்றது இந்த ஈழத்து சைவ மரபு, மற்றது அடுத்ததாக இந்த ஆன்மீக ஆளுமை பரப்பு, இவற்றினூடாக நாங்கள் யோகசிவானுடைய ஆன்மீக தளத்தை நாங்கள் ஒரு அளவுக்கு இதுவும் எங்களுக்கு யானையை பார்வைப்புறவர்களால் பார்த்தது கூட ஒவ்வொரு விதமாக தடவை பார்த்து ஒவ்வொரு பக்கத்திலே இப்படி என்று ஒரு சிறு பரப்பை தந்திருக்கின்றோம். இது ஒரு மிக பரந்த தளம். இதிலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு பக்கத்தில், ஏதோ ஒரு மூலையிலே, ஏதோ ஒரு கோணத்திலே இருந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். இது ஒரு இயங்கியல் தளம். இதில் யாருமே விதிவிலக்கில்லை. இந்த தளத்துக்கு வெளியே யாருமே இல்லை. மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது இத்தலம் தெளிவான வரவரையுடைய பல உட்பிரிவுகளை கொண்ட கட்டுமானமாக தோன்றினாலும் இது நிகழ்ச்சியானதும் இசைவாக்கமுடைய சமூக அசைவை கொண்ட ஒரு உயிர்ப்பான இயங்கியல் தளம்தான் இந்த ஆன்மீக தளம். சிவயோக சுவாமியின் ஆன்மீக தலத்தை இந்த 6 பார்வைகளினூடாக நான் உங்கள் முன்னாக பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். சொன்னால் யாரறிவார் எங்கள் பண்ணல் பெருமையை, யாரறிவார் இந்த அகலமன் நீளமும், பேரறியாத பெருஞ்சுடன் ஒன்றதன் பேரறியாமை விளம்புகின்றேனே என்றுதான் சொல்லி அமைய வேண்டும். கடைசியாக 1-2 விண்ணப்பம். சிவஜோகம சுவாமிகளுடைய நச்சிந்தனை நமக்கு கிடைத்த பெரும் சொத்து. அது பொது சொத்து.
அது எல்லாரும் பகிரும் வகை செய்ய வேண்டும். நாங்கள் எல்லாம் நச்சிந்தனை பாடல்கள் படிக்கின்றோம், ஆனால் இணையதளங்களிலே பதிப்புரிமை காரணமாகவும் என்னவோ தெரியாது, எல்லா இடங்களிலும் எல்லா பாடல்களும் வராது. அதனுடைய மொழிபெயர்ப்புகள் மட்டும் வருகின்றது புஸ்தகத்தில். அது ஒன்று. மற்றது இணையதளத்தினூடாகவும் அவருடைய பாடல்கள் பதிப்புகள் பரப்ப வேண்டும். அருமையான தமிழ் கீர்த்தனைகள் பல சிவஜோகங்கள் பாடியிருக்கின்றார். இந்த சங்கீத ஆசிரியர்கள் அதனை பற்றி அதை மேலும் பற்றுக்கோளோடு பற்றி இவற்றை பாட வேண்டும், பரவ வேண்டும். சமீபத்திலே ரமணாசிரமத்துக்கு போயிருந்தேன். அங்கே ரமணர் சந்நிதி முறை என்று வைத்திருக்கிறார்கள். ஒரு சில தொகுக்கப்பட்ட பாடல்களை வாரங்களிலே சில முறைகளை வைத்து தொடர்ந்து ஓதி பாடி வருகின்ற தன்மையை வைத்திருக்கிறார்கள். நாங்கள் நச்சிந்தனை பாடல்களை சிவயோகர் சந்நிதி முறை ஒன்றை ரிஷி தொண்டநாதர்கள் இங்கே இருக்கின்றார், அவர்களுக்கு முன்வைக்கின்றேன். அப்படி ஒரு முறையை நாங்கள் உருவாக்க வேண்டும். இந்த நச்சிந்தனையை நாங்கள் எல்லோரும் பகிரும்படியாக இணையதளத்திலேயும் பொது ஒளியையும் பொன்னம்பலத்திலிருந்து மின்னம்பலத்துக்கு தேவார திருவர்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்த மரவன்புர சச்சிதானந்தன் ஐயா அவர்கள் இருக்கின்றார். அதுபோல் இதுவும் இந்த தளத்திலே எல்லாருக்கும் பரவும் வகை செய்ய வேண்டும் என்று கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். சமய சமூக தத்துவ நோக்கில் சிவயோக சுவாமிகளின் ஆன்மீக தளம் என்ற ஆன்மீக தரப்பிலே இன்றைய சிவயோக சுவாமிகளின் நினைவு சொற்பொழிவை ஆற்றி அமர்ந்திருக்கும் சைவ சித்தாந்த பீடத்தின் ஸ்தாபக தலைவர் மற்றும் பணிப்பாளர், சர்வதேச மருத்துவ சுகாதார நிறுவனம் வைத்திய கலாநிதி ராமநாதன் நம்போதரன் அவர்களுக்கு எமது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அடுத்து நன்றியுரையை வழங்கி வைக்குமாறு எமது இந்து கற்கைகள் பீடத்தின் பீடாதிபதி சிவசரி பத்மநாபன் ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.